சத்துருவின் மேல் ஜெயம் காண்பீர்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சத்துரு சாத்தான், தேவராஜ்யத்திற்கு எதிரானவன். அவன் மேலே ஜெயம் காண்பதுதான் திருச்சபையின் பிரதானமான பணி. தேவன் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற பிரதானமான ஆசீர்வாதம். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் மூலம் மீட்கப்பட்ட தேவ ஜனம் எப்பொழுதும் சத்துருவின் நுகங்களை முறித்தெறியும். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவது இல்லை. வருந்த பண்ணும் சத்துரு, வழிமறிக்கும் சத்துரு, வாக்கு தத்தத்திற்கு எதிரான சத்துரு. இந்த சத்துருவின் மேல் நீங்கள் ஜெயம் காண்பீர்கள் என்று கர்த்தர் நம்மோடு பேசினார். அதற்கு ஒரே ஒரு நிபந்தனையை மாத்திரம் நேற்று சொன்னார். கன்மலைக்கு வாருங்கள். அந்த யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தின் 2 நிகழ்வுகளிலுமே அவர்கள் தாகம் தீர்க்கப்படும் தண்ணீர் புறப்பட்டு வருவதற்கு மோசே கன்மலைக்கு வரவேண்டியது அவசியமாயிருந்தது. அவர்களுக்கு விரோதமாய் அவர்களை அழிக்க எதிர்த்து புறப்பட்டு வந்த அமலேக்கியர் மேல் ஜெயம் காண்பதற்கும் மோசே கன்மலைக்கு புறப்பட்டு வரவேண்டியதாய் இருந்தது. இன்றைக்கு அதை தொடர்ந்துதான் நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நான் வாசிக்கிறேன் 2 முதல் 5 வசனங்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பது இல்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம், வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி நாட்களில் ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். ஏசாயா தீர்க்கன் மூலம் கடைசி நாட்களில் தேவன் செய்ய போவதை இங்கே தீர்க்க தரிசனமாய் முன்னுரைக்கிறார். எல்லா பர்வதங்கள் மலைகளுக்கு மேலாய் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதற்கு நேராய் ஓடி வருவார்கள். தேவ ஜனமே, நாமும் அந்த பர்வதத்தை நோக்கி போவோம், ஆலயத்தை நோக்கி போவோம், கன்மலையை நோக்கி போவோம், வாருங்கள் என்று தீர்க்கன் மூலமாய் இங்கே ஒரு அறைகூவல் நமக்கு முன்பாக விடுக்கப்படுவதை நாம் வாசிக்கிறோம். பர்வதம் வாருங்கள், அதுதான் இன்றைக்கு என் பிரசங்கம். ஆமேன் சொல்லுங்க. ஆமா, தேவனுடைய சமூகம் அதுதான் பர்வதம். தேவனுடைய ஆலயம் அதுதான் பர்வதம்.
தேவனுடைய பிரசன்னம் அதுதான் பர்வதம். தேவனை சந்திக்கிற இடம், தேவனை பார்க்கிற இடம், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற இடம், தேவ சத்தத்தை கேட்கிற இடம். அங்கே வேதம் வெளிப்படும், அங்கே வசனம் வெளிப்படும், அங்கே வார்த்தை வெளிப்படும். ஏனென்றால் பர்வதத்தில் தேவன் இருக்கிறார். 82ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோமே, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். பர்வதத்தில் தேவன் உண்டு. அந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் கூட 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் எல்லாம் படிக்கும்போது தேவன் மோசேயை பார்த்து, நீ கன்மலைக்கு வா, அங்கே நான் நிற்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே நான் நிற்பேன், அங்கே நான் இருக்கிறேன். பர்வதத்தில் தேவன் இருப்பார். நீ என்னிடத்திற்கு ஏறி வா, மலைக்கு ஏறி வா என்று பலமுறை மோசேக்கு அந்த அழைப்பு வந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பர்வதத்தில் தேவனை பார்க்க முடியும். ஆலயம் என்கிற பர்வதத்தில் அங்கே தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். அங்கே தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அங்கே பரிசுத்தாவியானவருடைய ஆளுகையை பார்க்க முடியும். அங்கே மாற்றங்கள் உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே அற்புதம் உண்டு, அங்கே சுபாவங்கள் மாற்றப்படும், கிரியைகள் மாற்றப்படும். யுத்தத்திற்கு அங்கே இடமில்லை, மாம்சத்திற்கு அங்கே இடமில்லை, கண்ணீருக்கு அங்கே இடமில்லை, தோல்விகளுக்கு அங்கே இடமில்லை. இந்த கடைசி நாட்களில் ஆலயமாகிய பர்வதத்தை எல்லா மலைகளுக்கும் மேலாக கர்த்தர் உயர்த்தி வைக்க துடிக்கிறார். மலைனாலே ஸ்பெஷல் மக்களுக்கு. அதை ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். கடைசி காலத்தில் என்னெல்லாம் நடக்குங்கிறது அவருக்கு தெரியும்ல. மலைனாலே மக்கள் ஸ்பெஷலாக நினைப்பாக, அதை நோக்கி ஓடிடுவாங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சு வச்சிருப்பார் போல தெரியுது. அதனால் கடைசி நாட்களில் எல்லா மலைக்கும் மேலே என் ஆலயம் என்கிற மலையை நான் உயர்த்திடுவேன். அப்போ அங்கே இங்கே ஓடுறவங்க எல்லாம் என் ஆலயத்தை நோக்கி ஓடி வருவார்கள். ஆலயம் என்கிற பர்வதத்தை நோக்கி ஓடி வருவார்கள். வேற எங்கேயும் கிடைக்காத விடுதலை, அற்புதம், தேவனுடைய வார்த்தை, தேவ பிரசன்னம், ஆசீர்வாதம், மறுரூபம் அது ஆலயம் என்கிற பர்வதத்தில் கிடைக்கும் அப்படின்னு தேவன் தீர்க்க தரிசனமா முன்னுரைத்திருக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனமா நாம் இங்கே நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறோம். நம்மளால் தெளிவாக சாட்சி சொல்ல முடியும். ஆலயம் என்கிற பர்வதத்துக்கு பிறகுதான் நம்ம வாழ்க்கையில் பெரிய மறுரூபமே வந்திருக்கு. ஆமாம், நீங்கள் அமைதியாக சொன்னால் கூட அதுதான் உண்மை. தோத்துறேன். ஆமாம், ஒரு சிலர் சொல்லாமல் இருந்தால் கூட அதுதான் உண்மை. என்ன மாற்றினது ஆலயம்தான், என்ன மனுஷனாக்குனது ஆலயம்தான், என்னை வாழ வச்சது ஆலயம், எனக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்தது கூட ஆலயம்தான். இவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களடா அப்படின்னு ஈமு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈபி ரட்சிப்புக்கு பின்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆலயத்துக்கு நான் வர ஆரம்பித்த உடனே எனக்கு மவுசு கூடிட்டு எனக்குள்ள இயேசு வந்துட்டாரு. அவர் வார்த்தை வந்துருச்சு, பரிசுத்தம் வந்துருச்சு, பாவம் தொலைஞ்சிட்டு, பலன் வந்துட்டு, கிருபைகள் வந்துட்டு, அபிஷேகம் வந்துட்டு, ஐஸ்வர்யம் வந்துட்டு, ஆசீர்வாதம் வந்துட்டு, எல்லாமே எனக்கு தந்தது ஆலயம். என்ன மனுஷனாக்குனது, மறுரூபப்படுத்தினது ஆலயம். எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தது ஆலயம். என்னை ஊழியக்காரன் ஆக்குனது ஆலயம். என்னை உயர்த்தி வச்சது சபை, சபை என்கிற ஆலயம். தோத்திரம். என்னை உபயோகப்படுத்தினது ஆலயம். ஓ, நாமளும் 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல வச்சது, பார்க்க வச்சது ஆலயம். யூஸ்லெஸ் அப்படிதான் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, தருதலை அப்படின்னு சொல்லுவாங்க.
பயன்படாதவன், உதவாக்கற, நில வேஸ்ட்டு, செத்து போயிடலாம், நீ பூமிக்கு பாரம், தற்கொலை பண்ணி செத்துப்போ, அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. என் வாலிப காலம் அப்படி இருந்துச்சு. அப்பா அம்மாவுக்கு அடங்க மாட்டேன், யார் சொன்ன பேச்சும் கேட்க மாட்டேன். உலகம், பாவம், சிற்றின்பம், நண்பர்கள், இப்படி தான் என் வாழ்க்கை மோசமாக இருந்துச்சு. கடைசியில் அது எனக்கு கொடுத்த ரிசல்ட்டு, அது எனக்கு கொடுத்த பலன் கையில் ஒரு தூக்கு கயிறு. ஏன்னா எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டேன், எல்லாராலையும் வெறுக்கப்பட்டேன். கடைசியில் என்னை விசாரிக்க ஆள் இல்லை, அன்பு செலுத்த ஆள் இல்லை. அதற்கு காரணம் நான் தான். எங்கள் அப்பா அம்மா எனக்கு முன்னாடி இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு மரண தருவாயிலிருந்து இயேசு சுகம் கொடுத்தாரு. அது எல்லாமே எனக்கு தெரியும். ஒன்றுமே இல்லாமல் கிடந்த எங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்தினாரு. சாப்பாட்டுக்கு கூட குடும்பத்துக்கு சோறு போட்டு எங்களை வாழ வச்சாரு. எல்லாமே தெரியும். ஆனாலும் எனக்கு வாலிப நாட்கள் இல்லையா, உலகம், பாவம், சிற்றின்பம், இதுதான் என்னை டாமினேட் பண்ணுச்சு. எனக்கு இயேசு பிடிக்கல, ஆலயம் பிடிக்கல, சபை பிடிக்கல, வார்த்தை பிடிக்கல, பாஸ்டரை பிடிக்கல. அதனால் இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன். ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப வைராக்கியமானவர். இன்னைக்கு வரைக்கும் +2 முடிச்சு பரீட்சை எல்லாம் முடிஞ்ச மறுநாள் ஒரு தகர பெட்டியில் என் துணிமணிலாம் வச்சு தோத்துறான், பெட்டியை தூக்கி ரோட்டில் போட்டார். ஏசு வேணும்னா பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வா, இல்லைன்னா நீ எக்கேடு கட்டு வேணாலும் போ, இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாதுன்ட்டார். தோத்துறான். ஆத்தாடி, அப்படி ஒரு டெரர் அவர். தோத்துறான். உங்கள் அம்மா உசுரோடு இருக்கிறதுக்கு காரணம் இயேசு. நம்ம இன்னைக்கு குடும்பமாக இருக்கிறதுக்கு காரணம் இயேசு. நம்ம ஒருவேளை சோறு திங்கிறோமா, அதுக்கு காரணம் இயேசு. சொந்தக்காரெல்லாம் கைவிட்டான், மனுஷங்கள்லாம் கைவிட்டாங்க, மருத்துவர் கைவிட்டார், கையில் ஒன்றும் இல்லை. உங்கள் அம்மா சாகர கண்டிஷனில் இருந்தப்போ ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனார், ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போன ஜெபத்தில் தான் உங்கள் அம்மாவுக்கு உசுரே வந்துச்சு. டாக்டர் மறுநாள் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு சொல்கிறார். எங்கள் அம்மாவை ஆப்ரேஷன் வரைக்கும் போய் அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். குடல் புண் வியாதி முத்தி போச்சு. பல மாசமாக ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையில் ஆம்புலன்ஸ் வச்சு எங்கள் அம்மாவை வீட்டுக்கு தூக்க வேண்டிய சூழ்நிலையில் ஆஸ்பத்திரியில் ஊழியம் செய்ய வர்றவங்க தோத்துற 2 பேர் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு அந்த நேரத்தில் பண்ணின ஜெபம், அவங்க சொன்ன சுவிசேஷம் என் தாய்க்கு ஒரு பரிபூரண விடுதலையை, சுகத்தை கொடுத்தது. இன்றைக்கு வரைக்கும் என் தாய் உயிரோடு இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அதை சொல்கிறார். இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு நன்மை, அந்த இயேசு உனக்கு வேண்டாம்னு சேட்டையா பண்ணிட்டு சுத்துற இயேசு ரத்தஞ்சயம். அவர் வேணும்னா பெட்டியை தூக்கிட்டு உள்ளவா, இல்லட்ட ஓடி போயிரு. நான் உடனே இயேசு இல்லாம வாழ்ந்து காட்டுவேன்னு சவால் விட்டுட்டு அந்த பெட்டியை தூக்கிட்டு போயிட்டேன். மனுஷங்களை நம்பி போயிட்டேன், சொந்த பந்தங்களை நம்பி போயிட்டேன். அதில் ஒரு சிலர் நீயாவது தப்பிச்சு வந்தேடா அப்படின்னாங்க. தோத்துறோம். அவங்கள மாதிரி நீயும் போய் சர்ச்சில் சேராமல் இயேசுவை ஏற்றுக்கிறாம நம்ம குடும்பமானத்தை காப்பாற்றுறதுக்கு புறப்பட்டு வந்தியே தங்கம் அப்படின்னு என்னை சேர்த்துக்கிட்டாங்க. 4 மாதம்தான் தோத்துறோம் தங்கம். அதுக்கப்புறம் தகரத்தை விட மோசமாயிருச்சு. ஏன்னா என் சுபாவம் அவங்களையும் பாதிச்சிச்சு. அவங்க பேரெல்லாம் கெடுத்துட்டேன். ஏண்டா இவனை வீட்டில் சேர்த்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களையும் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். பாவம், உலகம், உலக கூடா நட்பு என்ன மோசமான லைஃபுக்கு தள்ளிட்டு தோத்துற. கடைசியில் விசாரிக்க ஆள் இல்லை, அன்பு செலுத்த ஆள் இல்லை, சோறு போட ஆள் இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லை, பிளாட்ஃபார்மில் படுத்து கிடப்பேன், சோத்துக்கு வழி இல்லாமல் இருப்பேன். எத்தனை நாள் இருக்க முடியும்? கடைசியில் மனசு சொல்லுது. மனசு மட்டும் இல்லை, பார்க்குற மக்களும் சொல்கிறாங்க, தற்கொலை பண்ணி செத்துரு, நீ ஏன் உசுரோடு இருக்கிற, பூமிக்கு பாரமாக இருக்க, இப்படியே சொல்லுவாங்க சில நல்ல மனிதர்கள். தோத்துற. அப்போ என் மனசும் சொல்லுது, நீ செத்து பேரு செத்து பேரு செத்து பேரு. ஒரு நாள் முடிவு எடுத்துட்டேன், செத்துடலாம், தற்கொலை பண்ணி செத்துடலான்னு கையில் ஒரு தூக்கு கயிறு எடுத்துட்டு தனியாக ஒரு இடத்த தேடி இடமெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு.
இன்னும் 5-10 நிமிஷத்துல ஆளு காலியா போறேன். தோத்திரம். யாரும் அங்க இல்லை. நோபடி வாஸ் தேர் வித் மீ. என் கூட அங்க யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனா ஒரு சத்தம் என் மனசுக்குள்ள கேக்கு. தோத்துறான். அவர் பயங்கரமான ஆளாச்சுல, சும்மா விட மாட்டார்ல. என் மனசுக்குள்ள ஒரு சத்தம் கேக்கு. என்ன சொல்லிட்டு வந்த? ஏசு இல்லாம வாழ்ந்து காட்டுவேனா? இப்போ உன் கையில் என்ன இருக்கு? சவால் விட்டு வந்திய அந்த கையில சாகிறதுக்கான கயிறு தான் இருக்கு. இப்பவும் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன வெறுக்கிற, ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன். உன் வாழ்க்கையை இந்த நிமிஷம் ஒப்பு கொடுக்க முடியும்னா உன்னை உயர்த்தி காட்டுறேன், உன்னை வாழ வச்சு காட்டுறேன், உன்னை ஆசீர்வதிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு சத்தம் திரும்ப திரும்ப கேட்குது. என்ன அறியாமலே எனக்குள்ள அழுக வருது. எங்க அப்பா அம்மாவுக்கு விரோதமா பேசுனது, இயேசுவுக்கு விரோதமா பேசுனது, சபைக்கு விரோதமா பேசுனது, பாஸ்டருக்கு விரோதமா பிளான் பண்ணது எல்லாம் மனசுக்கு வருது. அதே இடத்துல கையில தூக்கு கயிறோட முழங்கால் படியிட்டு, இயேசுவே என்ன மன்னிங்க ஆண்டவரே, உங்க கையில என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்படின்னு சரண்டர் பண்ணேன். பல மாசங்கள் கழிச்சு எங்க அப்பா அம்மாவை தேடி திரும்பவும் பெட்டியோட வீட்டுக்கு வர்றேன். தோத்துறான். பைபிள்ல இளையகுமாரன் கதை, என் கதையில ஒரு சின்ன மாற்றம். நான் மூத்த குமாரன், அவ்வளவுதான். தோத்துறான். ஸ்டோரி சேம். தோத்துறான். ஸ்டோரி ஒரே ஸ்டோரி தான். நான் மூத்த குமாரன், அவ்வளவுதான். நான் வீட்டுக்கு வர்றேன். எங்க அப்பா சொல்றாரு, தெரியும்டா தோத்துறான், நீ வருவேன்னு தெரியும்டா. நாங்க பண்ற ஜெபம் வீணா போகுமா? உனக்காக வடிக்கிற கண்ணீர் வீணா போகுமா? நீ எங்களையா எதிர்த்துட்டு போன? இயேசுவையெல்லாம் எதிர்த்துட்டு போன. நீ சபையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போன, ஆண்டவரையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போன. உன்னை இழுத்துட்டு வருவார்னு எங்களுக்கு தெரியும், வா சர்ச்சுக்கு அப்படின்னு அன்னைக்கே கூட்டு போயிட்டாரு இயேசுரத்தஞ்சயம். அன்னைக்கு போனேன் சர்ச்சுக்கு. தோத்துறா. என்னுடைய 18வது வயசுல இன்றைக்கு வரைக்கும் நான் பலிபீடத்தில் நின்று சொல்றேன், என் லைஃப்ல ஒரு நாள் கூட, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கூட நான் மிஸ் பண்ணது கிடையாது. சபை என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒன்று. ஆலயம் என்னை உருவாக்கியது, என்னை உயர்த்தியது, என்னை பலப்படுத்தியது, என்னை மனுஷனாக்குச்சு, என்னை மறுரூபமாக்குச்சு, என்னை ஊழியக்காரனாக்குச்சு, என்னை மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ளவனா மாத்திச்சு. ஆலயம் என்கிற பர்வதம், பர்வதம், அந்த பர்வதத்திற்கு வா என்று இந்த மாலை நேரத்திலும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்களை தானே பர்வதத்துக்கு வான்னு கர்த்தர் கூப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. வாய்ப்பில்லை ராஜா. தோத்திரம். ரட்சிக்கப்படாதவர்களை கூட ஒரு லிஸ்ட்ல விட்டுறலாம். ஆனா அந்த ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களே, இவங்க இந்த ஆலயத்தை கனவீனம் பண்றது இருக்கு, ஐயோ தாங்க முடியல சாமி. நல்லா தெரியும் நம்ம உசுரோடு இருக்கிறது கர்த்தரால தான்னு. இந்த கொரோனா வந்தப்ப கூட நம்மளை போட்டு தள்ளாம தோத்திரம், ஜீவனோட அவர் தான் நம்மளை வச்சிருக்கிறாருன்னு தெரியுங்க. எத்தனை முறை ஜெபங்களை கேட்டிருக்கிறாரு, எத்தனை நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எல்லாம் தெரியும். ஆனாலும் தெரிஞ்சுக்கிட்டே தில்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைய கட்டடிக்கிறது. தோத்திரம். கல்யாணம், காதுகுத்து, கர்மாந்தரம், ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன், ஒரே ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு உசுறு வேணும்ல, அந்த உசுரை கொடுத்தது அவர் தான் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. உடுத்துறதுக்கு ட்ரெஸ் வேணும்ல, அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தது அவர் தான் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. ஃபங்க்ஷன்ல போய் செய்யறதுக்கு மொய் வேணும்ல, அந்த மொய்யை கொடுத்ததும் அவர் தான் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. ஃபங்க்ஷனுக்கு வண்டியில போற நாம ஸ்தோத்திரம், திரும்ப உசுரோட வீட்டுக்குள்ள வந்து சேரணுமே, அந்த பாதுகாப்பை கொடுக்கறதும் அவர் தான் அப்படின்னு என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. சிக்கு புக்கு சக்கு புக்கு ட்ரெஸ்ஸை போட்டு தோத்திரம் அப்படியே ஃபங்க்ஷனுக்கு சச்சை கட்டடிச்சுட்டு போறதுல தான் நிறைய பேர் முன்னோடிகளா இருக்கிறாங்க.
இப்படியே ஃபங்க்ஷன் 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 போனோம்னா அப்புறம் ஒரு நாளில் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடும். ஜாக்கிரதை. இருக்கிறீங்களா? தோத்திரம். பர்வதம், பர்வதம், ஆலயமாகிய பர்வதம், தேவ பர்வதம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படிங்கிறதான் இன்றைக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். பர்வதத்தின் மேன்மை, பர்வதத்தின் சிறப்பு, பர்வதம் ஏன் நம்முடைய வாழ்வில் அவ்வளவு அவசியம், ஆலயம் சபை கூடி வருதல் ஏன் அவ்வளவு முக்கியம், வேதம் அதை ஏன் வலியுறுத்துகிறது அப்படின்னு இன்றைக்கு ஒரு 5 விஷயங்களை உங்களோடு நான் பிரசங்கித்து ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் அழைப்பை தரும் பர்வதம். எல்லாரும் சொல்லணும்னு விரும்புகிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. சொல்லுங்க. பரலோகத்தின் அழைப்பை தரும் பர்வதம். இரண்டாவது, பரிசுத்தமாக்கும் பர்வதம். சொல்லுங்க. ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தம் உள்ளவனாய் மாற்றுவது, அவனை வேறு மனுஷனாக்குவது, அவனை புதிய சிருஷ்டியாக்குவது பர்வதத்தின் மேன்மை, பர்வதத்தின் சிறப்பு. பர்வதமாச்சா பரிசுத்தமாக்கும் பர்வதம். தோத்திரம். மூன்றாவது, பலவீனரை பலப்படுத்தும் பர்வதம். சொல்லுங்க அந்த வார்த்தையை. பலவீனரை, பலவீனமானவரை பலப்படுத்துகிற, பலப்படுத்துகிற, பலனுள்ள பாத்திரமாய் மாற்றுகிற ஒன்று, அதுதான் பர்வதம். பர்வதம். தோத்திரம். நான்காவது, பார்த்து கொள்ளும் பர்வதம். சொல்லுங்க. நம்முடைய வாழ்வின் தேவைகளை, நம்முடைய எதிர்காலத்தின் காரியங்களை, பிள்ளைகளுக்கு அடுத்தவைகளை, குடும்பத்திற்கு அடுத்தவைகளை, சரீரத்திற்கு அடுத்தவைகளை, எதிர்காலங்களுக்கு அடுத்தவைகளை சகலத்தையும் நமக்காக பார்த்து கொள்ளும் பர்வதம். பர்வதம். தோத்திரம். ஐந்தாவது தோத்திரம், பஞ்சத்தை மாற்றும் பலத்த மழையை தருகிற பர்வதம். சொல்லுங்க. பஞ்சத்தை மாற்றும் பலத்த மழையை தருகிற பர்வதம். தோத்திரம். பஞ்சத்தை மாற்றுறதுக்கு ஒரு பெருமழையை, ஒரு பலத்த மழையை நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, தேசத்தில் கட்டளையிடுவது பர்வதத்தின் மேன்மை என்று இந்த 5 விஷயங்களை இன்னைக்கு உங்களோடு நான் பேசி ஜெபிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் யாத்ராமத்தின் புஸ்தகத்திற்கு நாம வருவோம். அதனுடைய 3வது அதிகாரம். நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். முதல் வசனத்திலிருந்து. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். தோத்திரம். அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இந்த சம்பவத்தை நம்ம பலமுறை படிச்சிருக்கிறோம். ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு நபர் தான் மோசே. மாமனார் வீட்டு ஆடு, அதுதான் அவனுடைய தொழில், அதுதான் அவனுடைய வேலை. வழக்கமாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவன் அன்றைக்கு தேவ பர்வதம் என்கிற ஓரேப் என்கிற பர்வதத்தின் அண்டை அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறான். அந்த பர்வதத்திற்கு வருகிறான், தேவனுடைய பர்வதத்திற்கு வருகிறான். என்ன நடக்கிறது? அங்கே ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறான். அக்கினி எரிகிற முச்செடி புதர், ஆனால் அந்த புதரோ அது வெந்து போகவில்லை, அந்த செடி வெந்து போகவில்லை. உற்று பார்க்க அருகில் வருகிறான். அதற்குள்ளிருந்து ஒரு சத்தம். கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? குறிப்பா 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டால், என் ஜனம் எகிப்தின் அடிமைத்தனத்திலே சிக்குண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களை எகிப்தியருடைய கையிலிருந்து விடுதலை செய்யவும், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிற கூக்குரலின் சத்தம் என் சமூகத்தில் வந்து எட்டியது. மோசே, வா, நான் உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் என்று தேவனுடைய அழைப்பு, மோசேக்கான அழைப்பு, அவனுடைய எதிர்காலத்திற்கான அழைப்பு அங்கே பர்வதத்தில் இருந்து மோசேக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதுவரைக்கும் அவன் வாழ்க்கை வேற, அவனுடைய வட்டம் வேற, அவனுடைய சூழ்நிலைகள் வேற. ஆனால் என்றைக்கு பர்வதத்திற்கு வந்தானோ அவன் சிந்தனை கூட செய்திராத ஒரு எதிர்காலத்தின் திட்டம் அங்கே அவனுக்காக பர்வதத்திலே காத்திருந்தது. குறிப்பாக நீங்க சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் சங்கீதத்தை படிச்சீங்கன்னா அதுல 10வது வசனத்துல மோசே சொல்லுவாரு, பலத்தின் மிகுதியினால் மனுஷனுடைய ஆயுசு வருஷம் 80 அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ ஒரு மனுஷனுக்கு பலத்தின் மிகுதினால 80 வருஷம் வரைக்கும் தான் அவன் வாழுவான் அப்படின்னு அங்க மோசே அந்த சங்கீதத்தில் சொல்றாரு. குறிப்பா இந்த யாத்ரா 3ஆம் அதிகாரம் வரும்போது, கர்த்தருடைய அழைப்பு மோசேக்கு வரும்போது அவனுக்கு வயது 80. தோத்திரம். அப்போ அவனை பொறுத்தளவுக்கு அது 80வது வயது, அது அவன் மரிக்கிற வயது. இதற்கப்புறம் இந்த பூமியில நம்ம வாழ முடியாது, வாழ போறதில்லை. பலத்தின் மிகுதியில் கிட்டத்தட்ட 80 வயசுக்கு வந்துட்டோம். இனிமேல் நமக்கு ஆயுசு அப்படிங்கிறது தோத்திரம் வாய்ப்பில்லாத ஒன்று, நாம் மரிக்கத்தான் போகிறோம் என்று அவன் நினைத்திருக்க கூடும். ஒருவேளை இன்னும் 2-3 வருஷங்கள் வாழலாம், அவ்வளவுதான். பெரிய அளவில் இனி நாம இந்த பூமியில வாழ வாய்ப்பில்லை. சரீரம் ஏற்கனவே சோர்ந்து போயிடுச்சு, பலவீனமாயிடுச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். ஆனா பர்வதத்துக்கு அவன் வரும்போது தேவன் அடுத்த 40 வருஷங்களுக்கான திட்டத்தை அவனுக்காக அந்த பர்வதத்தில் வைத்திருந்தார். இன்னொரு 40 வருஷம் நான் வாழுவேன் அப்படிங்கிறதே மோசேயால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அந்த 40 வருஷமும் சும்மா இல்லை, லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்களுக்கு பயன்படுகிற ஒரு தலைவனாக வாழ போறான். அவர்களுக்கு ஆண்டுடைய நாமத்தை அறிவிக்கிறவனா அவன் வாழ போறான். அவர்கள் நடுவில் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவனா அவன் வாழ போறான். அவர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற பார்வோனையும் அவனுடைய சேனையையும் எதிர்த்து நின்று அவர்களை மேற்கொள்ளுகிற, செங்கடலில் அமிழ்த்தி போடுகிற ஒரு அற்புத தலைவனா அவன் வாழ போகிறான். இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு, ஒரு தேவ திட்டம் அவனுக்காக அந்த தேவனுடைய பர்வதத்திலே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பர்வதம், தேவனுடைய பிரசன்னம், அவரோடு இருக்கிற உறவு, அவரை நெருங்கி போகிற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்களை நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத விதத்தில் பெருகச் செய்கிற ஒன்று. உலகம் அவ்வளவுதான் சொல்லும், முடிஞ்சதுன்னு சொல்லும், நீங்க பெருசா சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான், எல்லாம் உங்க வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு அப்படின்னு உலகம் சொல்லும், சூழ்நிலை சொல்லும், பலவீனம் சொல்லும், வயசு சொல்லும். ஆனால் தேவனுடைய அழைப்பு அதை தாண்டியது, தேவனுடைய திட்டம் அதை தாண்டியது. தேவனுடைய பர்வதத்தில் நாம் வரும்போது நமக்காக காத்திருக்கிற விஷயங்கள் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டியது. இன்றைக்கும் என் வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் உங்கள் சிந்தனைக்கு எட்டாத ஒரு சிறந்த திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஆமெனா? whoever you may be, நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். தோத்திரம். உங்களுடைய சிந்தனை எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களை குறித்த மற்றவர்களின் சிந்தனை, உங்களை குறித்த மனிதர்களின் சிந்தனை, உங்களை குறித்த குடும்பத்தாரின் சிந்தனை, உங்களை பெற்றோரின் சிந்தனை, உங்களோடு பழகுகிற நண்பர்களின் சிந்தனை, எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உங்களை குறித்த தேவனுடைய சிந்தனை அது கற்பனைக்கு எட்டாதது, அது உங்கள் சிந்தனைக்கு அடங்காதது. இருக்கிறீங்களா? தோத்திரம். தோத்திரம். மோசே இப்ப மீதியான் என்கிற ஒரு தேசத்தில் இருக்கிறாரு. அவருக்கு சிப்போராள் என்கிற ஒரு மனைவி, 2 பிள்ளைகள். தோத்திரம். மாமனார் வீடு, அந்த வீட்டில் அவருக்கு ஒரு பொறுப்பு, வேலை, ஆடுகளை மேய்ப்பது, இதுதான் அவருடைய வட்டம்.
இதுதான் அவருடைய வேலை, இதுதான் அவருடைய சூழ்நிலை. காலையில் எந்திரிச்சா ஆடு மேய்க்க போவார், சாயங்காலம் போல ஆட்டை வீட்டுக்கு ஓட்டிட்டு வருவார், இல்லட்ட தோத்திரம் மந்தையில் அதை வச்சு பராமரிப்பார். மனைவியை பார்ப்பார், மனைவி கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுவார், பிள்ளைகளோட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுவார், சாப்பிடுவார், தூங்குவார். இவ்வளவுதான். அது இன்னும் எத்தனை வருஷங்களுக்கு தொடர போகுதுன்னு தெரியல. ஏன்னா வயசு 80 ஆயிடுச்சு. அவரே சொல்றாரு ஆண்டவற்ற, நான் எம்மாத்திரம் அப்படி சொல்றாரு, நான் பலவீனமானவன் அப்படி சொல்றார், நான் திக்குவாயன், நான் மந்த நாவுள்ளவன், என் சரீரத்தில் ஏற்கனவே நிறைய குறைபாடுகள் இருக்கு, என்கிட்ட ஏற்கனவே நிறைய பலவீனங்கள் இருக்கு அப்படின்னு ஆண்டவற்றை அவர் சொல்லும்போது அறிக்கையா சொல்வதை நாம் வாசிக்கலாம். அப்போ அவரை குறித்த அவருடைய சிந்தையா இருக்கட்டும், அவருடைய மனைவியின் சிந்தையா இருக்கட்டும், சூழ்ந்திருந்தவர்களின் சிந்தையா இருக்கட்டும், ஒரு குறுகிய சிந்தை, அவ்வளவுதான். ஆனால் அடுத்த 40 வருஷங்களுக்கு அற்புதமாக அவருடைய ஆண்டவருடைய கரத்தினால எதிரிகளுக்கு சவால் விடுகிற தலைவனாய் அவர் பயன்பட போகிறார் என்கிற அழைப்போ திட்டமோ தன்னை நோக்கி வரும் என்று அவர் சிந்தித்து கூட பார்க்க வாய்ப்பில்லை. இன்றைக்கும் ஒலிபெருக்கின் மூலம் என் சத்தத்தை கேட்கும் அன்பு சகோதரா, தாயே, தகப்பனே, நீங்கள் யாராயிருந்தாலும் நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், நான் பிரசங்கிக்கும் ஆலயம் என்கிற பர்வதம், தேவனுடைய பர்வதம், தேவனுடைய பிரசன்னம் என்கிற பர்வதம் நெருங்கி நீங்கள் வரக்கூடுமானால், அந்த பர்வதமே தேவன்தான், அந்த பர்வதத்தில் தேவன் இருக்கிறார், அந்த பர்வதத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அந்த கன்மலையே கிறிஸ்து, நான் பிரசங்கிக்கிற இயேசு தண்டை, நான் பிரசங்கிக்கிற அவர் சமூக தண்டை, அவருடைய ஆலய தண்டை நீங்கள் நெருங்கி வரக்கூடுமானால், His presence will give you a new address. அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு ஒரு புதிய முகவரியை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கும், புதிய ஆரம்பத்தை கொடுக்கும். மோசே வாழ்க்கையில் இந்த யாத்ராமத்தின் 3ஆம் அதிகாரம் ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய ஆரம்பம். அவன் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறான், தன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, தன் ஆயுசு காலம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நோ 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 நோ, தோத்துறான். ஒரு புதிய ஆரம்பம். இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஓட்டத்தை, ஒரு வாழ்க்கையை நீ பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஓட்டம் உன் வாழ்க்கையில தொடங்குது என்பதை அவனுக்கு சொல்லியது தேவ பர்வதம். தேவ பர்வதம். உங்க லைஃப்ல எது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? முடிந்தது என்று யார் உங்களை பார்த்து சொல்லுவது? சூழ்நிலை சொல்லுதா? மனுஷன் சொல்றாரா? மருத்துவர் சொல்றாரா? மந்திரவாதிகள் சொல்றாங்களா? உலகம் சொல்லுதா? நண்பர்கள் சொல்றாங்களா? உங்க மனசு சொல்லுதா? எது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? நிறைய டைம் ஊழியத்தில் இருக்கிறவங்க கூட ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம், சோர்ந்து போயிடுறோம் சூழ்நிலைகளை பார்த்து. எலியா கூட 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் எசபேல் எலியாவை பார்த்து சொல்றா, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு நீ என்ன பண்ணையோ அதே விஷயத்தை நான் உனக்கு பண்ண போறேன். அப்படின்னா பாகால் தீர்க்கதரிசிகளை நீ கொன்றதை போல நான் உன்னை கொல்ல போறேன், நீ சாக போற அப்படின்னு சொன்ன உடனே எலியா சோர்ந்துட்டார், பயந்துட்டார். 4ஆம் வசனத்தில் ஒரு சூர செடிக்குள்ள போய் சுருண்டு விழுந்துட்டாரு. ஆண்டவர் தூதனை அனுப்புறாரு, போஜனத்தை கொடுக்கிறாரு, தட்டி எழுப்புறாரு. அந்த போஜனத்தின் பலத்தினால 40 நாள் இரவும் பகலும் நடந்து ஒரு கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறார், குகைக்குள்ள போய். சூரச்செடிக்குள்ள இருந்தா தானே கண்டுபிடிச்சிருவீங்க, நான் போய் குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன், என்ன கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்னு குகைக்குள்ள போய். எவ்வளோ பெரிய தேவ மனுஷன்! வானத்திலிருந்து அக்னியை இறங்கி வர பண்ணினவன், செத்துப்போன சின்ன பிள்ளைக்குள்ள உயிரை கொண்டு வந்தவன், 3 வருஷம் மழை பெய்யாதபடி வானத்தை அடைச்சவன், திரும்பவும் பெருமழையை கொண்டு வந்து சாதித்தவன், அவ்வளோ பெரிய தேவ மனுஷன். இப்போ சூழ்நிலைகளின் நிமித்தம், ஒரு மனுஷி சொன்ன வார்த்தையின் நிமித்தம், அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நபர் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் பயந்து, ஜீவனுக்கு பயந்து போய் குகைக்குள்ள உட்கார்ந்துட்டான். அந்த 19ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் 1 ராஜாக்கள் ஆண்டவர் சொல்லுவார், நீ வெளியே வந்து எனக்கு முன்பாக கர்த்தருடைய பர்வதத்தில் நில். இருக்கிறீங்களா? நீ பர்வதத்தில் நில், பர்வதத்துக்கு வா.
குகை உன்னுடைய இருப்பிடம் அல்ல. சூரச் செடி உன்னுடைய இருப்பிடம் அல்ல. சூரச் செடி உன்னை சோர பண்ணிரும். சூரச் செடி உன்னை கொன்னுடும். குகை உன் வாழ்க்கையை ஓட்டத்தை முடிச்சிரும். மனுஷ சத்தம் உன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சிரும். பர்வதத்துக்கு வா, பிகாஸ் அங்கே நான் உனக்காக காத்திருக்கிறேன். என் வார்த்தை உனக்காக காத்திருக்கிறது. எனக்கு முன்பாக நீ பர்வதத்தில் வந்து நில்லு. யார் சொன்னா? எசபேல் சொன்னாளா? உன் கதை அவ்வளவுதான் சொன்னாளா? நீ முடிஞ்சிருவன்னு சொன்னாளா? அவ யாரு சொல்றதுக்கு? உன்னை அழைத்தது அவளா? உன்னை அபிஷேகித்தது அவளா? உன்னை சிருஷ்டித்தது அவளா? இத்தனை காலம் உன்னை வழிநடத்தியது அவளா? இல்லையே. உன்னை அழைத்தது நான், உள்ளங்கையில வரைந்தது நான், உனக்கானவைகளை பிளான் பண்ணி ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பது நான், உன்னை வழிநடத்த போவது நான். இதுவரைக்கும் நடத்தினவர் இன்னமும் உன்னை நடத்துவேன். இதுவரை போஷித்தவர் இன்னமும் உன்னை போஷிப்பேன். உன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது எசபேலின் சத்தம். உன் வாழ்க்கைக்கு புதிய அத்தியாயத்தை கொடுப்பது பர்வதத்தின் சத்தம். பர்வதத்தில் இருக்கிற தேவனின் சத்தம். கமான். 1 ராஜாக்கள் 17:1 எலியா சொல்லுவார், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்படின்னா எலியாவுடைய பேக்ரவுண்டே என்ன? கர்த்தருக்கு முன்னால நிக்கிறது. எலியாவோட லைஃபே என்ன? கர்த்தருக்கு முன்னால நிக்கிறது, பர்வதத்துல நிக்கிறது, ஆண்டுடைய பிரசன்னத்துல நிக்கிறது. இப்போ அதை தொலைச்சிட்டான். அங்கிருந்து அவன் மாறிட்டான். சூரச்செடியை தேடி போயிட்டான். ஒரு குகையை தேடி போயிட்டான். பர்வதத்தை மிஸ் பண்றான். பர்வதத்தை அவாய்ட் பண்றான். பர்வதத்தை விட்டு தூரம் போறான். பர்வதத்தை விட்டு விலகி நிற்கிறான். அதனால அவனுக்குள்ள பயம் வருது. எதிர்கால பயம் வருது. மரண பயம் வருது. எசபேலை குறிச்ச பயம் வருது. அதிகாரத்தை குறிச்ச பயம் வருது. செத்து போயிடுவோன்னு நினைக்கிறான். அவங்க என்ன கொல்றதுக்குள்ள நீங்க என்ன கொன்னுடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்றான். நான் சாகணும்னு விரும்புறான். இருக்கிறீங்களா? இந்த பர்வதத்தை நம்ம உதரும் போது, பர்வதத்தை நம்ம மறக்கும் போது, பர்வதத்தை விட்டு விலகும் போது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள உலகத்தின் காரியம், பயம், மரண பயம், மனுஷ பயம், அதிகார பயம் எல்லாம் வந்துடும். அன்னைக்கு அவன் பர்வதத்தில் நிற்கும் போது அவன் சொல்றான், என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாது. இருக்கீங்களா? பர்வதத்தில் அவன் நிற்கும் போது வானத்தில் இருந்து அக்கினி இப்பொழுது இறங்கி வரும் அப்படின்னு சொல்றான். பர்வதத்தில் அவன் நிற்கும் போது 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளை கீசோன் ஆற்றங்கரையில் தனி ஒருவனாக வெட்டி சாய்க்கிறான். பர்வதம் அவனுக்குள் அவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுத்திருந்துச்சு, அவ்வளவு பெரிய பலனை கொடுத்திருந்துச்சு, அவ்வளவு பெரிய வைராக்கியத்தை கொடுத்திருந்துச்சு. ஏன்னா பர்வதத்தில் தேவன், தேவ பிரசன்ன சார். அவரோட அவர் பிரசன்னத்தில் நிக்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதற்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. மனுஷர்களோட நிக்கிறது இல்லை, மந்திரவாதிகளோட நிக்கிறது இல்லை, அதிகாரங்களோட நிக்கிறது இல்லை, சர்வ வல்லவரோட, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த யெகோவா நிசி, யெகோவா ஈரே, அவரோட நிக்கிறது, அவர் சமூகத்தில் நிக்கிறது. இருக்கிறீங்களா? அது ஒரு பெரிய அழைப்பை உங்களுக்கு வைத்திருக்கிறது. எதிர்கால திட்டத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறது. 19:7 சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். யார் சொன்ன உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு? யார் சொன்ன அவ்வளவுதான்? ஒரு பெரிய அழைப்பின் திட்டம் உனக்காக காத்திருக்குது. எலியா, கமான், என் பர்வதத்துக்கு வா, என் பர்வதத்துக்கு வா, மிஸ் பண்ணாத. மனுஷனுக்காக, ஊருக்காக, உலகத்துக்காக என் பர்வதத்தை மிஸ் பண்ணாத, என் சமூகத்தை மிஸ் பண்ணாத. உன்னை வாழ வச்சதே என் பர்வதம் தான். உன்னை ரட்சிப்புக்குள்ளாக்குனது என் பர்வதம். நீங்க எத்தனை பேருக்கு சொல்லணும்? அன்னைக்கு வியாதியில கண்ணீர்ல கடந்தப்போ நம்மளை தூக்கி கொண்டு வந்து சபையில போட்டிருப்பாங்க. அங்க பண்ண ஜபந்தான் இன்னைக்கு நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து நிறுத்தி இருக்கு. ஊர் நினைச்சிருக்கோம் செத்து போயிருவோம்னு, சொந்த பந்தம் நினைச்சிருக்கோம் கதை முடிஞ்சிருச்சுன்னு. ஆனா கர்த்தருடைய பர்வதம் தான் இன்னைக்கு நம்மள மனுஷனா, ஜீவனா, பலனா நிறுத்தி இருக்கு.
ஆனா அந்த பர்வதத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த பர்வதத்தை தூக்கி போட்டுட்டு எங்கேயோ ஒரு சூரச்செடிக்கு போறோம். கொஞ்ச நேரம் சுகம், கொஞ்ச நேரம் சமாதானம், கொஞ்ச நேரம் தோத்துறோம், அங்க ஏதோ ஒரு நிழல் கிடைக்கும் அப்படின்னு போறோம். இல்ல ஏதோ ஒரு குகைக்குள்ள போய் சேஃபா உட்கார்ந்துக்கலாம்னு போறோம். கல்யாண வீட்டுக்கும் காது குத்துக்கும் கர்மாந்தரத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட்டடிச்சுட்டு போறோம். இருக்கிறீங்களா? ஆமேனா? தோத்துறோம். சூரச்செடியின் நிழல்ல நிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கல. உன்னதமானவரின் நிழலில், சர்வ வல்லவரின் நிழலில், அவருடைய பர்வதத்தில் நிற்க மறுபடியும் இந்த மாலை நேரம் ஒரு அழைப்பை பரலோகத்தின் தேவன் நமக்கு தருகிறார். வா, உலகத்தின் நிழல் உன்னை சோர பண்ணும். உலகத்தின் நிழல் உன்னை பயப்படுத்தும், அதைரியப்படுத்தும், என்னை விட்டு தூரப்படுத்தும், உன் அழைப்பை மறக்க செய்யும், உன் அழைப்பை தொலைத்து விடும், சாவை கொண்டு வரும், மரணத்தை கொண்டு வரும், மரண பயத்தை கொண்டு வரும், சாவை விரும்ப செய்யும். மறுபடியும் என் பர்வதத்திற்கு வா, உன்னை நீண்ட தூரம் ஓட பண்ணுவேன், நெடுங்காலம் ஓட பண்ணுவேன். மோசே வயசு 80, கதை முடிய போது, வருஷம் முடிய போது, ஆயுசு முடிய போது. யார் சொன்னா? பார்வோனுடைய ஆயுசையும் அவன் சேனையோட ஆயுசையும் ஒன்ன வச்சு முடிய பண்ண போறேன். ஆயுசு முடிய போறது இல்ல, அந்தகார வல்லமைகளின் ஆயுஷ முடிக்க போறேன். உன்னை கொண்டு லட்சக்கணக்கான மக்களை விடுவிக்க போறேன். உன்னை கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை, அடையாளங்களை சாதிக்க போறேன். செங்கடலை பிளக்க போறேன், மாறாவின் நீரை மதுரமாக்க போறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை உன் கரத்தை கொண்டு நடப்பிக்க போறேன். அதுதான் உண்மையில் இருக்கிற அழைப்பு. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது மத்திய ஆகாயத்தின் மணவாளன் இறங்கி வரப்போகிற நேரம். ஒரு பெரிய ரிவைவல் வரப்போகுது. அந்த கருத்தை நான் பதிவு செய்யாம போக மாட்டேன். அல்ல சொல்லுங்க. அப்போ ஒரு பெரிய ரட்சிப்பு வரப்போகுது, ஒரு பெரிய அறுவடை வரப்போகுது. அதைத்தான் நான் எழுப்புதல்னு சொல்றேன். ஜனங்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சபைகள் நிரம்பி வழிய போது. ஏன்னா இங்க வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி. இதுதான் கடைசி நாட்கள்னா, இதான் மத்திய ஆகாயத்தில் மணவாளன் இறங்கி வரப்போகிற நாட்கள்னா. அப்ப கர்த்தர் சபையை உயர்த்த போறாரு. சபையை பெருசா இந்த உலகம் நினைக்க போது. சபையை நோக்கி நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் ஜனங்கள் ஓடி வர போறாங்க. ஒரு பெரிய அறுவடை காத்து இருக்கு. ஆமென். அந்த அறுவடைக்குத்தான் இன்றைக்கு ஒரு அழைப்பு உங்களை நோக்கி வருது. ஒரு மோசேக்கு இந்த அழைப்பு வந்துச்சு. 430 வருஷமா ஜனங்கள் பார்வோனுடைய பிடியில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அவர்களை விடுவிப்பது தேவனுடைய சித்தம். இன்னைக்கு நான் பேசும்போது ஒரு சிலருக்கு யோசனை வரலாம். என்ன யோசனை வரலாம்? ஆமா, இதுக்கு பிறகா பெரிய ரட்சிப்பு போற போது, இதுக்கு பிறகா ஜனங்கள் லட்சக்கணக்கில் மனம் திரும்ப போறாங்க, சபையை நோக்கி ஓடி வந்துட போறாங்க அப்படிங்கிற எண்ணம் பலருக்கு வரலாம், வருது. பலர் யோசிக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தாங்கல்ல இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல. அப்போ மோசே வந்து சொன்னப்ப கூட அதுல இருந்த 10 பேர் நினைச்சிருப்பான், 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்த நமக்கா விடுதலை வரப்போகுது, நாமளா விடுதலையாக போறோம். இங்க என்ன ஒரு ஆள் 2 ஆளா இருக்கிறோம்? கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர், மனைவி, பிள்ளைகள், இவங்கெல்லாம் கணக்கு போட்டா 25 இருந்து 30 லட்சம் மக்கள்னு சொல்றாங்க. ஒரு 30 லட்சம் மக்களா நம்ம ஒரே நாள்ல விடுதலை ஆயிர போறோம். அது சாத்தியப்படுமா அப்படின்னு தான் அங்கேயும் 10 பேர் பேசியிருப்பான். இருக்கீங்களா? ஆமேனா? அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிதான் நினைச்சிருப்பான். என்ன மேல சீட்ல உட்கார்ந்து இருக்கிற பார்வோன் பெரிய டெரர். நான் அந்த பார்வோனை சொல்றேன், அல்ல சொல்லுங்க, பைபிள்ல இருக்கிற பார்வோனை சொல்றேன். அவர் பெரிய டெரர். நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சந்தோஷம் தான், அல்ல சொல்லுங்க. மேல சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவரு டெரர், அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவங்க எல்லாம் டெரருங்க. அவருடைய சேனையே மிகப்பெரிய டெரரிஸ்ட், தோத்துற பெரிய பயங்கரமான ஆட்கள். இவங்க பிடியில் இருந்தா
தேசம் ரட்சிக்கப்பட போது, இஸ்ரவேல் மக்கள் விடுதலையா போறாங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க. இருக்கிறீங்களா? ஆனால் மனுஷன் பேசினது இல்ல, மனுஷன் சிந்திச்சது இல்ல, கர்த்தர் சிந்திச்சது, கர்த்தர் திட்டம் பண்ணது, கர்த்தர் பிளான் போட்டது, மோசேயை கொண்டு நடந்தது. பர்வதத்துக்கு வருகிற மோசேதான் இன்னைக்கு தேவனுக்கு மேட்ரே ஓடிய, பல வருஷமா சீட்ல உட்கார்ந்து இருக்கிற பார்வோன் தேவனுக்கு மேட்ரு இல்ல. இல்ல சொல்லுங்க. பர்வதத்துக்கு வருகிற மோசேயை தான் கர்த்தர் தேடுறார். I need you to come to my presence. என் சமூகத்துக்கு நீ வர ஆயத்தமா? அவன் எத்தனை வருஷம் சீட்ல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு அரக்க குணம் கொண்ட பார்வோனா இருந்தாலும் சரி, அவன் கூட இருக்கிற குறுப்பு எவ்வளவு மோசமான குறுப்பா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்துல நீ மட்டும் எனக்கு கிடைச்சேனா போதும், நீ மட்டும் சிக்கிறீனா போதும், நீ மோசேயா இருந்தா போதும், நீ பர்வதத்துக்கான ஆளா இருந்தா போதும், நீ பர்வதத்துக்கு வர்ற ஆளா இருந்தா போதும், உன்னை வச்சு அந்த பார்வோனை அவன் சேனையையும் செங்கடல்ல அமிழ்த்தி என் ஜனத்தை, லட்சக்கணக்கான என் ஜனத்தை நான் விடுதலை செய்வேன். என் பிரசன்னம் வர, என்னோடு உறவாட, என் முகம் பார்க்க, என்னோடு நேரம் செலவிட, என்னோடு தனித்திருக்க, என்னோடு உறவாட, என் சத்தம் கேட்க. மோசே, ஆர் யூ ரெடி? அங்கே உனக்கான ஒரு பெரிய அழைப்பின் திட்டம் காத்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆடுதான், அதை மேய்க்கிறதான், வீடுதான், மனைவிதான், புள்ளதான், என் மாமனார் தான், அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் அது வரைக்கும் அவருடைய லைஃப் இருந்துச்சுங்க. என்னைக்கு அவர் பர்வதத்துக்கு வந்தாரோ ஏசரத்தஞ்சயம், அவர் லைஃபே, அவருடைய ஓட்டமே, அவருடைய பிளானே, அவருடைய வாழ்க்கையே, சரித்திரமே, சகாப்தமே மாறியது. இன்றைக்கும் சரித்திரம் படைக்க, சகாப்தத்தை உருவாக்க எனக்கு முன்னால உட்கார்ந்திருக்கிற உங்களை பர்வதம் அழைக்கிறது. தேவ பர்வதம் அழைக்கிறது. தனி ஜெபங்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள். அப்பாவோடு தனித்திருக்க நேரம் ஒதுக்குங்கள். அவரோடு பேச நேரம் ஒதுக்குங்கள். ஐயா, நான் பிரசங்கிக்கிற தெய்வம் மனிதனோடு உறவாட விரும்புகிற தெய்வம், மணிக்கணக்கா மனிதனோடு பேசுகிற தெய்வம்.
அவர் பேசாத ஒரு தெய்வம் அல்ல, பேசக்கூடாத ஒரு தெய்வம் அல்ல, உறவாடுகிற தெய்வம். என் பர்வதத்துக்கு வா என்று அழைக்கிற தெய்வம். வந்து பார், வந்து பார். அவருடைய வட்டம், நேச வட்டம் என்கிற பர்வதத்துக்குள் வந்து பார். உங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு, பிசினஸ் முடிஞ்சிச்சு, குடும்பம் முடிஞ்சிச்சு, குடும்பத்தின் வருமானம் முடிஞ்சிச்சு, பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான், இனி இப்படித்தான் வாழணும் போல, இதுதான் தலைவிதி, இதுதான் தலை எழுத்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நிறைய பேர் உங்களை அப்படி சொல்லி சொல்லி வச்சிருக்கிறாங்களா? இந்த வியாதியோட உன் கதை முடிஞ்சிச்சு, இந்த கடனோட உன் குடும்பம் முடிஞ்சிச்சு, இந்த சண்டையோட புருஷன் பொண்டாட்டி உறவு முடிஞ்சிச்சு. நீ அந்த வீட்டை கட்டி எழுப்ப போற, நீ அந்த கடனை அடைக்க போற, உன் குடும்பமா ஆசீர்வாதத்துக்குள்ள வரப்போது. இப்படினே உலகம் சொல்லி சொல்லி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு எசபேலின் சத்தம் உங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கா? மனுஷ சத்தம், சூழ்நிலைகளின் சத்தம், பயமுறுத்துகிற சத்தம், கலங்க பண்ணுகிற சத்தம் உங்க காதுல விழுந்துகிட்டு இருக்கா? நான் பிரசங்கிக்கும் இந்த மலைக்கு, இந்த இயேசு என்கிற கண்மலைக்கு, அவருடைய சமூகத்துக்கு, அவருடைய சபைக்கு, அவருடைய ஆலயத்துக்கு, அவருடைய பர்வதத்துக்கு வா. இதுவரை கேட்காத சத்தத்தை உங்கள் செவிகள் கேட்கும். நம்பிக்கையூட்டுகிற சத்தத்தை உங்கள் செவிகள் கேட்கும். நம்ப முடியாத சத்தத்தை உங்கள் செவிகள் கேட்கும். நடத்தி காண்பிக்கிறவரின் சத்தத்தை உங்கள் செவிகள் கேட்கும். அல்லேலூயா. பரலோகத்தின் அழைப்பை தரும் தேவ பர்வதம். இரண்டாவது நான் சொன்னேன், பரிசுத்தமாக்கும் தேவ பர்வதம். பாருங்க, இந்த யாத்ராமம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த செடியை பார்த்த உடனே, அங்கிருந்து சத்தம் கேட்ட உடனே மோசே தோத்திரம் பக்கத்தில் வர முயற்சிக்கிறார். அப்போ 5வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். நீ நிற்கிற இடம் தேவ பிரசன்னம். நாமும் அவரும் உறவாடுகிறோமே அந்த பிரசன்னம், நாம் அவரை ஆராதிக்க வருகிறோமே அந்த சபை, அந்த ஆலயம், அந்த பர்வதம், அது பரிசுத்த பூமி, அது பரிசுத்தர் வாசம் பண்ணுகிற இடம். நான் பிரசங்கிக்கிற இயேசு பரிசுத்தர். பரிசுத்தர். அவரிடத்தில் பாவம் எவ்வளவேனும் இல்லை, துளியேனும் இல்லை. பாவத்தை காணாத பரிசுத்த கண்ணர், சேனைகளின் கர்த்தர் அவர். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று தூத கூட்டங்களால் போற்றப்படுகிறவர். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தன்னுடைய பர்வதத்துக்கு, தன் பிரசன்னத்திற்கு நெருங்கி வருகிற எந்த நபரையும் தன்னை போலவே பரிசுத்தமாய் மாற்றுகிற ஒருவர் இயேசு. உன் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன் அப்படி சொல்லுவாங்க. சில சமயம் வீட்டில் கணவரோ இல்லை பிள்ளைகளோ கொஞ்சம் வித்தியாசமாக ஆக்ட் பண்ணால் அவங்களுடைய அந்த ஆக்ஷனை பார்த்துட்டு சொல்லுவோம், கொஞ்ச நாளாக நான் வாட்ச் பண்ணுறேன், உன் பேச்சில் கொஞ்சம் மாற்றம், உங்கள் சுபாவத்தில் கொஞ்சம் மாற்றம். ஏன் தெரியுமா? அந்த ஆளோட கூட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கீல்ல, அந்த பயல்களோட வண்டி ஓட்டுற இல்லை, அதுதான் சேர்மானம் சரியில்லை, உன் கூட்டு சரியில்லை. அப்படியே அவங்க பேசுகிற மாதிரியே இப்போ வீட்டில் நீயும் பேசுகிற, அவங்க சுபாவம் அப்படியே வந்துட்டு. அப்போது ஒரு நபர் கூட பழக 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 ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேரக்டர் நமக்கு என்ன செஞ்சிருது, வந்துடுது. என்ன என் தாய், எங்கள் அம்மா என்னை சின்ன வயசில் சொல்லுவாங்க, ஆமாம் நாய்கள் பின்னாடியே நாங்கள் சின்ன பசங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டே இருப்போம், நாயை தூக்குறது கொஞ்சுறது அப்படி இப்படின்னு. எங்கள் அம்மா சொல்லும், நாய் கூட சேர்ந்தீங்கன்னா நீ நாய் மாதிரியே மாறிடுவேன்னு. இருக்கீங்களா? நான் விசுவாசிகளுக்கு வர்றேன். அதாவது படைச்சவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. பாக்கி எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது.
குளிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, சமைக்கிறதுக்கு நேரம் இருக்குது, விதவிதமாக சமைக்கிறதுக்கு நேரம் இருக்குது, அதை சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, கண்ணாடிக்கு முன்னாடி தோத்துறோம் நிற்கிறதுக்கு நேரம் இருக்குது, டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது, ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது, பரியாசம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது, குறை சொல்கிறதுக்கு நேரம் இருக்குது, கோல் சொல்கிறதுக்கு நேரம் இருக்குது, சண்டை போடுறதுக்கு நேரம் இருக்குது. புருஷனையோ மனைவியவோ கையை நீட்டி அடிக்கிறது கூட என்ன இருக்கு, நேரம் இருக்கு. ஏசுரத்தஞ்ச சில ஆளுகளுக்கு மிருகங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நாயை குளிப்பாட்ட தோத்துறோம் இல்லை, நாய் கூட பேச, நாய் கூட பழக, அதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. நான் இதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. சமைக்கணும் தான், சாப்பிடணும் தான், ட்ரெஸ் பண்ணணும் தான், குளிக்கணும் தான், அது ரொம்ப நல்ல விஷயம். இப்படிலாம் இருக்கணும் தான். ஆனால் இதுக்கெல்லாம் we have time. ஒன்றும் இல்லை, மொபைல் ஃபோனு அதை யூஸ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கு. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, கண்ட கழுதைக்குள்ளேயும் நேரத்தை செலவு பண்ண விரல்ல வியாதி வந்த மாதிரி அதையே தள்ளி விட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க நேரம் இருக்கு. இவ்வளவு நன்மையை, ஜீவனை, ரட்சிப்ப, ஆசீர்வாதத்தை தந்தவர் சமூகத்தில் வர்றதுக்கு நமக்கு நேரம் இல்லையா? அங்க வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் அகன்று போயிடும். அந்த பாதரட்சிய கழற்றி போடு. அசுத்தமானது, அருவருப்பானது, ஆகாதது, தேவன் விரும்பாதது, இதெல்லாம் நம்மளை விட்டு அகன்று போயிடும். அவர் பிரசன்னத்துக்குள்ள நாம வந்துட்டா. இப்ப இதெல்லாம் சேர்ந்து நம்மளை அவர் பிரசன்னத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டேக்கு, வரவிட மாட்டேக்கு. அல்லையிலே சொல்லுங்க. இங்க என்ன சொல்ல விரும்புறாரு? தோத்திரம், பாதரட்சங்க வரக்கூடாது. தோத்திரம், அல்லேலூயா. இது பரிசுத்த பூமி, அதை கலட்டி போடு, அதோட இங்க வரக்கூடாது. அப்ப தேவ சமூகங்கிறது அசுத்தங்களோடையோ அவர் விரும்பாத ஒன்றோடையோ அதையும் நம்ம கையில வச்சுக்கிட்டு அவர் சமூகம், அவர் தோத்திரம், ரட்சிப்பு, பரிசுத்தம் இல்ல ராஜா. கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை, கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல சொல்ல மாட்டாங்க. ஆண்டவரே நம்ம முறைக்கிறாங்கப்பா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் புதிதாயின. 20-25 வருஷங்களுக்கு முன்னால் இருந்த மாதிரி இன்னைக்கு சபை இல்லை. அது பரவாயில்ல, இது பரவாயில்ல, இது பரவாயில்ல, அது பரவாயில்லன்னு நிறைய விஷயம் உள்ள வந்துட்டு. கூடாரத்துக்குள்ள ஒட்டகம் முதல்ல மண்டே விட்டுச்சான். மண்டே தானே விட்டுருக்கு, பரவாயில்ல பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு கூடாரத்தை காணுமா. அங்கே ஒட்டகம் மட்டும்தான் இருக்கான். ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள வந்தால் என்னத்துக்காகும்? முழு ஒட்டகமும் உள்ள வந்துட்டு. ஏசுரத்தஞ்சயம் இன்னைக்கு சபைக்குள்ள அப்படித்தான். ஏசுநாகர் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் எருசலேமின் தேவாலயத்துக்கு போனார்ல, போகும்போது சபைக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில போயிருச்சு, ஆலயத்துக்கு வெளியில கிடக்கிறதெல்லாம் உள்ள இருக்கு. காசுக்காரன், புறா விற்கிறவன், ஆடு மாடு, அசுத்தம், அருவருப்பு அம்புட்டு ஆலயத்துக்குள்ள கிடக்கு. ஆலயத்துக்குள்ள இருக்கிற துதி, ஆராதனை, பரிசுத்தம், சத்தியம், வசனம், வார்த்தை, உபதேசம் எல்லாம் காணும். சபையில காணும். சபையை விட்டு வெளில போயிடுச்சு. இது பர்வதம், இது பரிசுத்த பர்வதம், பரிசுத்தம் நிறைந்த பர்வதம். அல்லேலூயாவா. இங்க பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர் இருக்கிறார். இங்கே நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் இருக்கிறது. இங்கே நம்மை பரிசுத்தப்படுத்துகிற திருவசனம் இருக்குது. 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிற நாள் தானே. அப்போ நம்மளை பரிசுத்தமாக்குகிறதுக்கு தான் வசனம். வசனம் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அந்த பர்வதத்துக்குள்ளே நீ வா. இன்னைக்கு வசனம் எப்படி இருக்கணும்னு நாமளா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கிளாமல் மேலாவீர்கள், நீர்ப்பாய்ச்சன தோட்டத்து போலம் வற்றாத நீருடி போலும் இருப்பாய். ஓ, வெண்கல கதவுளை உடைத்து இருப்பு தாழ்பலை முறித்து அந்த இடத்துல பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் பொதிலும் தருவார். பச்சை மிளகாய் கடிச்சிட்டேன், தோத்துறான். அவர் உங்களை தூக்கி தூக்கி போட்டு ஆசீர்வதிப்பார்.
பெருகவே பெருக பண்ணுவார். இப்படி மட்டும்தான் பேசணும். அப்படி பேசினா ஹல்லேலூயா, நல்ல பாஸ்டர், டேக் இட். சபை அப்படி தான் இருக்கணும். நாமளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பிரசங்கன்னா அப்படி தான் இருக்கணும், பாஸ்டர்னா அப்படி தான் இருக்கணும், இதைத்தான் பேசணும். இதை தாண்டி வேறு நீங்கள் எதுவும் பேசிடக்கூடாது. சபையை மாற்றிடுவோம், இல்லைன்னா பாஸ்டரை மாற்றிடுவோம், முடிஞ்சா பாமே வைப்போம், சபையே வெடிச்சிரும், ஏதாவது பண்ணுவோம். தகராறு, பிரச்சனை, முரட்டு வாதம். நீ சபைக்குள்ள பெருகிடுச்சு சார். ஞானசானத்தை பற்றி பிரசவம் பண்ணக்கூடாது, பரிசுத்தத்தை பற்றி பிரசவம் பண்ணக்கூடாது, காதலுக்கு எதிராக பிரசவம் பண்ணக்கூடாது, பொருளாசைக்கு எதிராக பிரசவம் பண்ணக்கூடாது, தசோவாத்தை பற்றி பிரசவம் பண்ணக்கூடாது. அப்புறம் என்னதான் பிரசவம் பண்ண? நீங்கள் வார வாரம் ஒரு பிரசங்கத்தை பண்ணி எழுதி கொடுத்துருங்களேன். ஆளுகளை பாரு. உங்களை சொல்ல, நான் பொதுவாக சொல்கிறேன். ஒருவேளை உங்களை டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை தான் சொல்கிறேன். தங்களுக்கு ஏற்ற சாதகமான போதகர்களை தெரிந்து கொள்ளுகிற அனுபவம் கண்டிப்பே இருக்கப்படாது. பரிசுத்தமே சபையில், பரிசுத்தத்தை பற்றின பிரசங்கமே இல்லை, பிரதிஷ்டையை பற்றின பிரசங்கமே இல்லை. அகற்றணும், அப்புறப்படுத்தணும் அப்படின்னா பிரசங்கியாரே அகற்றிடுவோம், பிரசங்கியாரே அப்புறப்படுத்திடுவோம். போடுறா அவரை ஏசு நாமத்தினால. என்ன பேச்ச காணா? சில சமயம் சர்ச்சில் கண்டிப்பா பிரசங்கம் பண்ணா ரியாக்ஷன் வேற மாதிரி வருது. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டா, ஆண்டவரே நாங்கள் ஏதாவது தப்பா ஊழியஞ்சிருமோ, இப்படி தடவி கொடுத்தே தான் பிரசங்கம் பண்ணுமோ அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, என்னை விட அநியாயத்துக்கு நல்லவனா இருக்க முயற்சிக்காதரா. என்னடா இப்படி யோசிக்கிற அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. என்னை விட என்ன நீ பெருசா யோசிக்கிற? சொல்றேன் கேளு. அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு முறை இந்த கடினமான உபதேசம் எங்களுக்கு என்னத்துக்கு அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்களாம், ஒரு குரூப்பை போயிட்டாங்களாம். ஒரு குரூப்பு நின்றுச்சான், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறதான்னு கேட்டாராம். அது எப்படி போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப ஆண்டு சொன்னாரு, தோத்திரம், நித்திய ஜீவனை விரும்புறவன், நித்திய ஜீவனுக்கு முன்குறிக்கப்பட்டவன், நித்திய ஜீவனை பெருசா நினைக்கிறவன், அவன் என்ன கடினமான உபதேசம் வந்தாலும் நிப்பான். என்ன பேச்ச காணோம்? நித்திய ஜீவன் வேணான்னு நினைக்கிறவன் போயிடுவான். நான் யோசிக்கிறேன், இயேசுநாதர் பிரசங்கத்தை கேட்டு, ஆத்தாடி இப்படி பேசுறாரப்பா, இதெல்லாம் நிற்க முடியாது, இதெல்லாம் கேட்க முடியாது, இந்த பிரசங்கமே தேவையில்லைன்னு கிளம்பி போனான்னா அப்ப அவர் எப்படி பேசியிருப்பார் பாருங்க. என்ன பேச காணோம்? போயிட்டான் ஒரு குரூப்பே. ஆனா ஒரு குரூப்பு நிற்கான், நாங்க போக மாட்டோம்ல, நிப்போம்லன்னு. இன்னொரு உதாரணம் சொல்றாரு. அந்த மத்தேயு 16 அதிகாரத்தில் சோதரா 17, 18, 19 வசனங்கள்லாம் படிச்சா பேதுரு பார்த்து சொல்லுவாரு, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பேதுருக்கு பயங்கர சந்தோஷம். அடாடாடாடாடா, எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, ரொம்ப பெருமையா பேசிட்டாரு, பிதா நமக்கு வெளிப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டாரு, இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அவன் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பான். ஆனா அதே பேதுருவ 20, 21, 22 வசனங்கள்ல படிச்சா, அப்பாலே போ சாத்தானே. ஏசுனார் மாதிரி இன்னைக்கு எந்த பாஸ்டராவது திட்ட முடியுமா? எங்களை திட்டுறோன்னு சொல்றீங்க, ஆனா அங்க பிசாசே, சாத்தானே அப்படின்னு திட்டினார். யார? பேதுருவ. அதுவும் 4 வசனத்துக்கு முன்னாடி பிதா ரெவலேஷன், இப்போ 4 வசனத்துக்கு பின்னாடி பேய் ரெவலேஷன். பிசாசேன்றார். அதனால அவன் கோவிச்சுக்கிட்டு போலையே, இயேசுவை வேணான்னு சொல்லிட்டு போலையே, உங்க உபதேசம் ரொம்ப கடுமையா இருக்குன்னு போலையே. நோ, அது என்னை பரிசுத்தப்படுத்தும், அது என்னை உருவாக்கும், அது என்னை உன்னதத்திற்குரியவனாய் மாற்றும். ஆமெனா? பேதுருக்கு தெரியாது, தன்னுடைய ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் மனம் திரும்ப போறான், தன்னுடைய அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர் மனம் திரும்ப போறான். தான் போற இடத்துல எல்லாம் நிழல் பட்டு வியாதிகள் சுகமடைய போது, மரித்த தபித்தாள் உயிரோடு எழும்ப போறா. இதுக்கெல்லாம் காரணம் தோத்திரம், இந்த பர்வதத்துல நான் நிலைச்சு நிக்கணும். இங்கே சத்தியம் என்னை பரிசுத்தமாக்கும்படி வரும்,
என்னை உருவாக்கும்படி வரும், என்னை சரிப்படுத்தும்படி வரும். அங்க நான் நிலைச்சு நின்னா என் எதிர்காலம் பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். அதுதான் பர்வதம். இது பரிசுத்தமாக்கும் பர்வதம், வா. இது பாவத்தை அகற்றும் பர்வதம், வா. அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்தோட பரலோகம் போக ஒரு ஆளாலே முடியாது. அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பது பர்வதம். ஒருவேளை நம்ம பாவியா இருந்தா உலகம் நம்மளை பார்க்கிற விதம் வித்தியாசங்க, நம்மளை நியாயம் தீர்க்கும். ஆனா இந்த பர்வதத்துக்கு நீங்க வந்து பாருங்க, தோத்திரம், இந்த பர்வதம் உங்களை பார்க்கிற விதமே வித்தியாசம். எந்த பாவியா இருந்தாலும் இந்த பர்வதம் அவனை பரிசுத்தமாக்குவதற்கு தனக்குள்ளே அவனுக்கான கதவை திறந்து கொடுக்கும். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு விபச்சார ஸ்திரியை கையுமையுமா பிடிச்சாங்க. அவளை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. இயேசு கிட்ட தான் கொண்டு வந்தாங்க. அவர் தானே அந்த பர்வதம், அவர் தானே இந்த கண்மலை. கல்லெறிஞ்சு கொல்லணும் இவளை அப்படின்னு சொல்றாங்க. இவ பாவி. இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். பாவம் இல்லாதவன் கல்லெறின்னு சொன்னா கூட ஆளுக்கு ஒன்று எரிஞ்சு விட்டு எஸ்கேப் ஆயிருப்பான். தோத்தரம் முதல்ல கல்லெறியணுன்ட்டார். இப்போ எவனாவது ஃபர்ஸ்ட் கல் எடுத்தான்னா பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், மச்சான் என்ன முந்தானத்து எனக்கு தெரியாதா, நாங்கள்லாம் அமைதியாக இருக்கோம், நீங்கள் மட்டும் கல்லை முதல்ல எடுக்கிறியா, நீங்கள் மட்டும் ரொம்ப வாய்ப்பில்லை மச்சான், கல்லை கீழே போடுங்க, இல்லாட்டும் நாங்கள்லாம் உங்களை எரிஞ்சிருவோம். அதனால் கொஞ்ச நேரத்தில் ஒரு மச்சான் அங்கே இல்லை, எல்லாரும் போயிட்டான். தோத்தரன் இருக்கீங்களா? அந்த பொண்ணு மட்டும் நிற்கிறா. ஆண்டவர் சொல்ற, நானும் ஒன்றை நியாயந்திருக்க போறதில்ல, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா சொல்லுங்க. திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றார், உன் திரளான பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவத்தினாலதான் அவன் திமிர்வாத வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கான். ஆனால் இயேசுவின் இடத்தில் அவனை கொண்டு வந்த போது மார்க் 2ஆம் அதிகாரத்தில் அவன் பாவத்தை மன்னிச்சு அவன் திமிர்வாதத்தில் இருந்து அவனை விடுதலையாக்கினார். இன்னைக்கு ஒருவேளை மன்னிக்க முடியாத பாவமா, விடுதலை பெற முடியாத பாவமா, அந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியில வரவே முடியல என்கிற பாவமா, உலகம் அறிந்திருக்கிற பாவமா, உலகம் நியாயந்திருக்கிற பாவமா, உலகம் உங்களை குற்றவாளி என்று சொல்லுகிற பாவமா, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நான் பிரசங்கிக்கிற இந்த பர்வதத்திற்கு வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய சகல பாவங்களையும் கழுவி உங்களை சுத்திகரிக்கும். அந்த இரத்தம் இந்த பர்வதத்தில் இருக்கிறது. 1 யோவான் 1:7 அதை படிக்கிறோம். உங்களை பரிசுத்தமாக்கும் பர்வதம் இது. இருக்கிறீங்களா? ஆமென். தோத்திரம். எபேசர் 5:26 ஞானஸ்நானம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் என்று பைபிள் சொல்லுகிறது. திருமுழுக்கு, தண்ணீர் முழுக்கினால் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சபைக்கு பல வருஷங்கள் வந்தும் இன்றைக்கு ஞானஸ்நானத்தை தள்ளி போடுகிறவர்கள் நிறைய பேர். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவரும் தரிசிப்பதில்லை. நம்மை பரிசுத்தமாக்குவதில் ஒரு பங்கு ஞானஸ்நான சத்தியத்திற்கு இருக்கிறது. பழைய மனுஷன் மரித்து போனான் என்றால் மரித்த பழைய மனுஷன் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அந்த அடக்கம் செய்யப்படுவதற்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். தண்ணீரில் முழுகி பழைய மனிதனை அடக்கம் செய்து புதிய மனுஷனாய் மறுபடியும் உயிரோடு எழுவது, அதுதான் ஞானஸ்நானத்தின் அடையாளம். இன்னைக்கு சிலரோடு கர்த்தர் பேசுகிறார். ஞானஸ்நான சத்தியத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த பர்வதம் உங்களை பரலோக பர்வதத்திற்குரியவர்களாக மாற்றும். பரிசுத்தமாக்கும் பர்வதம். 3வது நான் சொன்னேன், பலவீனரை பலப்படுத்துகிற பர்வதம். பலவீனரை பலப்படுத்துகிற. மோசேக்கு அழைப்பு வருது. சொன்ன ஏற்கனவே 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் யாத்ராகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில். ஆனால் யாத்ராகமம் 3:11 யாத்ராகமம் 4:13 வரைக்கும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய அழைப்பை மோசேயால் ஏற்க முடியவில்லை. மிகப்பெரிய அழைப்பு. எனக்கா, 80 வயது நிறைந்தவனுக்கா, நானா பார்வோனுக்கு முன்னால் நிற்க போகிறேன், நானா பயன்பட போறேன், நானா 30 லட்சம் மக்களை விடுதலை செய்ய போறேன், என்னால முடியாது.
5 முறை ஆண்டவருடைய அழைப்பை நிராகரிக்கிறான், மறுக்கிறான், முடியாதுன்னு சொல்றான். காரணம் பலவீனம். நான் வயது முதிர்ந்தவன், நான் 80 வயசு. 11 வசனத்தில் சொல்றான், நான் எம்மாத்திரம், நான் பலவீனன் ஆயிற்று, நான் வயதானவன் ஆயிற்று, நான் எம்மாத்திரம். 4 அதிகாரம் 10 வசனத்தில் சொல்லுவான், தோத்திரம், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், எனக்கு பேச்சு வராது. நீங்க அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசினதை விட இங்க ஆண்டவர்கிட்ட மோசே பேசினதான் ஜாஸ்தி. ஆனா மோசே சொல்லுவான், நான் என்ன வாயி, பேசியெல்லாம் முடிச்சுட்டு தோத்துறான், நான் திக்குவாயி, நான் மந்தவாயி உள்ளவன், நான் பலவீனன், நான் வயசானவன். நீங்க அனுப்ப சித்தமா இருக்கிற வேற யாரு ஆகிலும் அனுப்புங்க, நல்ல பலமுள்ள ஆள, நல்ல ஒரு இளைஞனை வாலிபனை அனுப்புங்க. ஓஹோ, அப்ப நான் சித்தம் இல்லாம வந்துட்டேன்னு நீ சொல்ற, தேவ சித்தத்தை பத்தியே எனக்கு நீ பிரசங்கம் பண்ற. மோசே, நான் சித்தம் இல்லாம இங்க வந்துட்டனும், என் சித்தத்தை பத்தி எனக்கே நீ சொல்லிக் கொடுக்கிறியோ? கிழவா, உனக்கு 80 வயசுன்னு எனக்கு தெரியும், நீ பலவீனமான ஆள்னு எனக்கு தெரியும், நீ மந்த வாய் உள்ளவன், திக்கு நாவு உள்ளவன், எல்லாமே எனக்கு தெரியும். நீ பர்வதத்துக்கு வந்துட்டீல, ஏசுரத்தஞ்சயம், நீ நிக்கிறது பர்வதம், என் பிரசன்னம், என் சமூகம். அதனால நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். நீங்க என்ன ஆச்சரியப்படுத்தின ஒரு வசனம், யாத்ராமம் 11 அத 3:11 நான் எம்மாத்திரம்னு மோசே சொல்லுவாரு. அப்ப 12 வசனத்தில் சொல்லுவாரு, நான் உன்னோடு இருப்பேன். ஓஹோ, எனக்கு வயசாகி போச்சு, நான் பலவீனமானவன் சொல்றியா? விடு 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 விடு, நான் உன் கூட இருப்பேன். நீயா பயன்பட போற, நான் உன்னை பயன்படுத்த போறேன். நான் உன் கூட இருந்து நான் உன் கூட டிராவல் பண்ணுவேன், உன்னை விட்டு விலகாம உன் கூடவே இருப்பேன். பார்வனோட பேசும்போது நான் கூடவே இருப்பேன், செங்கடலை பிளக்கும் போது நான் கூடவே இருப்பேன், யுத்தத்தின் நேரத்தில் நான் கூடவே இருப்பேன், எல்லா நேரத்திலையும் நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். இதை விட பியூட்டி என்ன தெரியுமா? 4:10 சொல்லுவான், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப 12 வசனத்தில் சொல்லுவாரு, நான் உன் வாயோடே இருப்பேன். எப்படி 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 3:12 நான் உன் கூட இருப்பேன், உன்னோடு இருப்பேன். 4:12 நான் உன் வாயோட இருப்பேன். இந்த உன்னோட இருப்பேன்னு சொல்றத கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார், ஆனா வாயோட இருப்பேன்றாரு. நம்ம வாயோடலாம் யாராவது இருக்க முடியுமா? இன்னும் பேச்ச காணோம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வாயோடலாம், புருஷன் வாயோட மனைவி இருக்க முடியல, மனைவி வாயோட புருஷன் இருக்க முடியல, விவாகரத்து வரைக்கும் போது. இவ்வளவு விவாகரத்துக்கு என்ன காரணம்? அவ வாய் தான். மாமியா வாயோட மருமக இருக்க முடியல, மருமக வாயோட மாமியா இருக்க முடியல. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, அது என்ன வாயோ? ஏசுரத்தஞ்சயம், உன் வாயோட. ஏன்னா நான் உன்னை பலப்படுத்துகிற, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு எது உங்கள் வாழ்க்கையில் பலவீனமா இருக்கு? பர்வதம் பாருங்கள். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். இந்த பர்வதம் பரிசுத்த ஆவியானவரின் பர்வதம். இந்த பர்வதத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுவார். பாவத்தை மேற்கொள்ள இந்த பரிசுத்த ஆவியின் பலன், வியாதியில் இருந்து வெளியே வர இந்த பரிசுத்த ஆவியின் பலன், பிசாசை மேற்கொள்ள ஜெயிக்க இந்த பரிசுத்த ஆவியின் பலன், அற்புத அடையாளங்களை செய்ய இந்த பரிசுத்த ஆவியின் பலன், மந்திர சக்திகளை முறிக்க இந்த பரிசுத்த ஆவியின் பலன், உள்ளான மனிதனில் இருக்கிற பாவ கரைகளை ஜெயிக்க இந்த பரிசுத்த ஆவியின் பலன், மந்திர சக்தி பில்லி சூனி ஆவிகளை முறியடிக்க, பல ஆயிரங்களை கர்த்தர் பக்கம் திருப்ப இந்த பரிசுத்த ஆவியின் பலன். ஒரு பெண்மணிக்கு முன்னால நின்னு இயேசுதான் இரட்சகர், நான் அவருடைய சீசன், அவரோடு நான் இருந்தேன், உண்மை என்று ஒத்துக்கொள்ள பயந்தவன் பேதுரு.
ஏன்னா நமக்கும் சிலுவையில் தோத்துறோம், இடம் கொடுத்துருவாங்களோ, நம்மளையும் சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோ. ஏன்னா அவரும் சும்மா இல்லை, போகும்போது பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு என்ன பாடோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால் மனுஷனை பார்த்தாலே பேதுருக்கு பயமாக இருக்கு. உருன்னு பார்க்குறாங்க, வேற நீ அந்த குறுப்பில் இருந்த ஆள் மாதிரியே இருக்க, ஒன்னையும் சிலுவையில் அரைஞ்சிடலாமா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறான். ஆனால் அந்த அம்மாவுக்கு முன்னால் கூட பயத்தினால மறுதளிச்சவர். இன்னைக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம், முன்னால ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கு முன்னால எழுப்பி நின்று அவர்தான் ரட்சகர், அவர்தான் அனுப்பப்பட்டவர், அவர்தான் தேவகுமாரன், இயேசு என்பது அவருடைய நாமம், நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், தேவனோ அவரை மரணத்தில் இருந்து உயிரோடு எழுப்பினார். மனுஷர் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு தைரிய பிரசங்கம். அந்த பிரசங்கத்தில் தானே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் இப்படி நினைக்கிறேன், முன்னால் நின்னது 3000 நம்ப மாட்டேன். அவன் வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கிட்டவங்க 3000 பேரான். அப்போ சந்தோஷம் இல்லாமல் சங்கடமா ஒரு சிலர் இங்கே உட்காந்துருப்பாங்கல்ல, அதே மாதிரி அங்கேயும் உட்காந்துருக்கலாம்ல. அல்ல சொல்லுங்க, எப்போ பிரசங்கத்தை முடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி 2 பேர் உட்காந்துருப்பாங்கல்ல. அந்த மாதிரி பேதுரு பிரசங்கத்துக்கு முன்னாடி வேற எத்தனை 1000 பேர் உட்கார்ந்தாங்களோ தெரியல. அப்ப பல ஆயிரங்கள் அங்க இருந்தாங்க. அத்தனை ஆயிரங்களுக்கு முன்னாலேயும் தைரியமா ஒரு நாள்ல மறுதளிச்சவர் இன்னைக்கு பிரசங்கம் பண்றாருன்னா காரணம் அதே நாள்ல அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனத்துல அந்த மேல் வீட்டறையில அவர்கள் மேலே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். சபையே, இது பரிசுத்த ஆவியின் பர்வதம், பலப்படுத்துகிற பர்வதம். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம். நம்ம எதை பெற்றிருக்கிறோமோ இல்லையோ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கு சபைகள் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல குறைஞ்சிட்டு, எல்லாரும் எழுப்பி நிற்போம். பிரசங்கம் முடியல, தோதரா கைகளை அப்படியே உயர்த்துவோம், மூச்சு இழுத்து விடுவோம், கையை அப்படியே இறக்குவோம், 2 அலையிலையா சொல்லுவோம், ஸ்லோவா ஸ்லோவா சொல்லுவோம், ஆராதனை முடிந்தது செல்லுவோம். புரியுதுங்களா? டீசன்ட் வர்ஷிப்பு. அதில் எனக்கு நிறைய பெரிய போச்சு. என் அப்பா அம்மா காலம் வாழ்க, என் பிதாக்கள் காலம் வாழ்க, அவங்க காலத்தில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால சந்தோஷம். அன்னைக்கு அனல் பறக்கும், இயேசு ரத்தம் செய்யும். இன்னைக்கெல்லாம் ஸ்டேஜில் புகை போடுறாங்க, அன்னைக்கெல்லாம் கீழே புகை கிளம்பும், சர்ச்சுக்குள்ளே புகை கிளம்பும். என்ன புகை? சாணி புகை. வெள்ளிக்கிழமை தான் மொழிகிட்டு போயிருப்பாங்க. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை முழங்காலே ஆவியில் நிரம்பி அன்னிவாச பேசி அந்த சாணியெல்லாம் சீச்சி விட்டுருவோம். தோத்திரம். அப்படி சாணி புகையாக கிளம்பி தலையில் புருவத்தில் மீசையெல்லாம் ஒட்டிடும். ஆறான முடிச்சுட்டு முன்னாடி இருக்கிற ஆளை பார்த்தா யாரியா நீ? தோத்திரம். வேறு மனுஷனாவாய். தோத்திரம். அப்படி ஆறான பண்ணுவோம், அப்படி அன்னிவாச பேசுவோம். நாங்களும் நிரம்புவோம், ட்ரம்மும் நிரம்புவோம். தோத்திரம். இந்த ட்ரம் அடிக்கிற ஆளு நிரம்புவார். 3 வாரத்துக்கு ஒருக்கா ட்ரம்மு கிழிஞ்சிரும், இயேசு ரத்தம் செய்யும். அப்படி நாங்கள் ஆராதிப்போம். நாங்கள் ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது எங்கள் பக்கத்தில் இன்னொன்று ஆடிக்கிட்டே இருக்கும். அது என்னென்னு பார்த்தா பேய். தோத்திரம். அது ஆரான ஆரம்பிக்கும் போது வந்திருக்காது, அது அப்போ தான் வந்திருக்கும். தோத்திரம். நாங்கள் இங்கே ஆராய்ச்சிட்டு இருப்போம், எங்கேயோ கிடந்து பேய் அலறிக்கிட்டா வா அப்படின்னு ஒடியாரோம். எங்கள் ஆரான சத்தத்தை, பாட்டி சத்தத்தை கேட்டுட்டு. என்ன பேச்ச காணோம்? இப்போ பிரசங்க நேரத்தில் 6ஆம் நேரத்தில் ஆலயத்துக்கு உள்ளே இருந்து தான் 4 பேய் வெளில ஓடுது. தோத்திரம். ஆனால் அன்னைக்கு 6ஆம் நேரத்தில் பிரசங்க நேரத்தில் வெளியில் இருக்கிற பேயெல்லாம் உள்ள ஓடியாரோம். எல்லாம் மாறி போச்சு. புரிஞ்சா சோத்திரம், புரியலன்னா பெருஞ்சோத்திரம். ஆவியானுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள சபை இருந்தது. வரங்கள் வேலை செய்யும், அற்புத அடையாளங்கள் நடக்கும், மனம் திரும்புதல் உண்டாகும், ஞானஸ்தானத்துக்கு அர்ப்பணிப்பு உண்டாகும். இப்படித்தான் அன்றைக்கு பெந்தகோஸ்தே மார்க்கம் சபை இருந்தது. தேவனுடைய பர்வதம் அப்படித்தான் இருந்தது. பர்வதம் என்றால் அங்கே அக்கினி வெளிப்படும். அந்த முச்செடி புதர், ஆமா, கொழுந்து விட்டு எரிகிறது, ஜுவாலித்து எரிகிறது. ஆனா அது வெந்து போகல. அந்த இடமே அக்னிமயமா இருக்கு. அதுதான் தேவனுடைய பர்வதம். பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமானவர். இருக்கிறீங்களா? ஆமேனா? பலவீனரை பலப்படுத்தும் பர்வதம். அடுத்த 2 நான் முடிக்கிற சீக்கிரமா.
தோத்திரம். நாலாவது நான் சொன்னேன், பார்த்து கொள்ளும் பர்வதம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்த மோரியா என்கிற பர்வதத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாரு. அவர் உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்லை. தோத்திரம். 3ஆம் நாள் காலையில், 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிக்கிறோம். 3ஆம் நாள் காலையில் அவர் தூரத்திலிருந்து அந்த மலையை, அந்த பர்வதத்தை பார்த்தாராம். அப்படின்னா இன்னும் பர்வதத்துக்கு போயே சேரலை. அப்போ ஒரு முறை பர்வதத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. நீங்க பேச மாட்டீங்க. தோத்திரம். அப்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போக எத்தனை நாள் ஆயிருக்கும்? 3 நாள் ஆயிருக்கும். கரெக்டா கணக்கு போடுறீங்க. தோத்திரம். ஒரு நாள் பலி செலுத்துறதுக்கு வச்சுக்கிட்டா கூட 3 + 1 + 3 = 7. 3 3 6. ஒரு நாள் பலி செலுத்த வச்சுக்கிறோம். 7 நாள் ஒரு முறை ஆண்டவருக்கு பலி செலுத்த, ஆராதிக்க அன்னைக்கு ஆபிரகாம் எத்தனை நாள் செலவிட்டாரு? 7 நாள். இன்னைக்கு நம்ம 7 நாள்ல ஒரு நாள். அந்த ஒரு நாள்லையும் அரை நாள்னு சொல்ல முடியாது, குறை நாள். சில சபையில இப்போ 1.5 மணி நேரத்தோட எல்லாம் முடிஞ்சிருது. அங்கதான் கூட்டமும் போது. ஏசுரத்தம் ஜெயம். இங்க ஆராதனை ரொம்ப கம்மியா இருக்கு, அங்க போலாம். புதுசா சர்ச்சை தொடங்குறவங்க கூட அங்க 1.5 மணி நேரம் நடத்துறாங்கடா, நம்ம 1.25 மணி நேரம் நடத்துவோம்டா, அப்பதான்டா கூட்டம் ஜாஸ்தியா வரும்ட்டு அதை விளம்பரம் கூட பண்றாங்க. இங்க 1.25 அப்படின்னா அங்க போயிருவோம் மச்சான் குடும்பமா, அங்க 1.25 மணி நேரம் தான். இன்னொரு சபை புதுசா தொடங்குறாங்களாம், அங்க 1 மணி நேரம் தான், அங்க போயிரு எல்லாம். இனி இப்படியே போனா அங்க ஆராதனையே இல்லை மச்சான், அங்க போயிடலாம், நிறையம் தான். என்ன பேச்சக்கான ஏசுரத்தம் ஜெயம். 6 நேரம் அப்படியே குறைஞ்சு 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 போயிட்டு. ஆனா அன்னைக்கு ஆபிரகாம் 7 நாள் ஸ்பெண்ட் பண்றாரு கர்த்தரை ஒரு முறை ஆராதிக்க. இங்க ஒரு ஆமேன் கூட சொல்ல மாட்டாங்கப்பா, போட்டு கொடுத்துருவேன் ஜாக்கிரதை. சும்மா அது என்ன ஆராதனை? நம்மள மாதிரி ஆராதனை இல்ல. பாட்டா பாடுங்க, கையா தட்டுங்க, காணிக்கையா போடுங்க. நீங்க என்னத்துக்கு தான் வந்திருக்கீங்க? தோத்துறா. சில ஆளுங்க ஆலயத்தில் பாட்டும் பாடுறதில்ல, கையும் தட்டுறதில்ல, ஆமேனும் சொல்றதில்ல, தோத்திரமும் சொல்றதில்ல, காணிக்கையும் போடுறதில்ல, தசுமாவும் தர்றதில்ல. அப்புறம் என்னத்துக்கு தான் வந்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரில, நமக்கும் தெரில. ஆவியானவர்கிட்ட கேட்டா எனக்கே தெரிலப்பான்றார். கடைசியில ஆசீர்வாதம் போடுங்க போடுங்க போடுங்க. சில ஆளு கை தட்டுறத பார்த்தீங்களா? ஆமா, இந்த கை இந்த கையில டச் ஆகி ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ள பாட்டே முடிஞ்சிடும். என்ன ஆராதனை! அடாடாடா, அதுல இந்த விரல் தான் தட்டுறது. ஐயோ, ஆபிரகாம் தன் சொந்த குமாரனை பலி செலுத்த பர்வதத்துக்கு வந்திருந்தான். நான் என்ன சொல்றேன், நம்ம பிதாக்கள்லாம் நமக்கு பெரிய ப்ராப்ளங்க. என்னடா இப்படி சொல்றாரு? ஆமா, அவங்க ஆராதனை ஸ்டைல் எல்லாம் ஆண்டு பார்த்துட்டாரா, அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டாரா, அவங்க பிரதிஷ்டையெல்லாம் பார்த்துட்டாரா, அதனால பிரச்சனை. இப்ப நம்ம பாட்டையும் நம்ம ஆராதனையும் நம்ம தோத்திரத்தையும் அவர் பார்க்கிறாரா, பிரச்சனை. நல்ல சமைக்க தெரிஞ்ச ஆளுக்கு சமையல் வச்சு கொடுக்கிறது பிரச்சனை. புருஷன் சமைக்க தெரிஞ்ச ஆளா இருந்தா பிரச்சனை. இல்லையா? வருது பாரு. என்ன, அவருக்கு எல்லாம் A to Z தெரியும். அவற்றை எதை ஏமாற்ற முடியாது, சமாளிக்க முடியாது. இருக்கீங்களா? அது மாதிரி தான் இப்ப நம்ம தேவன். அவர் ஆபிரகாமின் ஆராதனையை பார்த்தவர், அவர் எஸ்தர் ஆராதனையை பார்த்தவர், அவர் தோத்திரம் மோசே ஆராதனையை பார்த்தவர், அவர் தானியேல், சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆராதனையை பார்த்தவர். நம்ம ஆராதனையும் பார்க்கிறாரா? தாங்க முடியலடா அப்படின்றாரு. ஹலோ, இருக்கீங்களா? ஏசரத்தம் ஜெயம். இப்போ குமாரனை பலி செலுத்த போறா. 9ஆம் வசனத்துல, 10ஆம் வசனத்துல பிள்ளையாண்டன் மேல் கையே ஆத்தடிவான். கொஞ்சம் அமைதியா இருந்தா புள்ளைய போட்டுருவான் போல தெரியுதே. அதான் ஆபிரகாம். என்ன ஆண்டவரே நினைச்சீங்க? என்ன, ஈசாக்கு வந்த உடனே என் கவனம் எல்லாம் ஈசாக்கு மேல திரும்பிருச்சுன்னு நினைச்சிட்டீங்களோ?
கிட்டத்தட்ட 25 வருஷமா நமக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தவன் இப்போ அவன் புள்ள வந்த உடனே புள்ள 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 ஈசாக்குன்னு அவன் கவனம் எல்லாம் ஈசாக்கு மேல திரும்பிடுச்சுன்னு என்ன தப்பா தவறா நினைச்சிட்டீங்களா ஆண்டவரே? அவனைய குளிப்பாட்டுறான், அவனுக்கு டவுசரை போடுறான், அவனுக்கு பவுடரை மாத்துறான், அவனைய கொஞ்சறான், சு அப்படின்னு அவன் பின்னாடியே சுத்துறான் அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? அதனாலதான் அவனை பலி செலுத்த சொல்றீங்க. எஸ்கேப் ஆகி ஓடுவேன் பாத்தீங்களா? இன்னைக்கு ஆலயத்துக்கு வராம வேற எங்கேயாவது ஓடிடலாம் அப்படின்னு பிளான் போடுவேன் நினைச்சீங்களா? நான் அந்த கடைசி கால விசுவாசிகள் நினைச்சீங்களா? உமக்கு ஈசாக்கு தானே வேணும். நீர் சொன்ன சாராலையும் போடுறேன். அல்ல சொல்லுங்க ஆண்டவரே, ஈசாக்கு மாதிரி எத்தனை ஈசாக்கு வேணாலும் எனக்கு கிடைப்பான்பா. ஆனா உம்மை போல் ஒரு யெகோவாவை இந்த உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும். ஆமென். அதான் அவனை பலி செலுத்த போறான். வேணாம். ஆனாலும் அவனுக்கு பாருங்க, ஐயோ இப்ப ஈசாக்கு அழைச்சிட்டு நம்ம தோத்திரம் அந்த பலிபீடத்தை எப்படி வெறுமையா விட்டுட்டு வர்றது, ஆண்டவருக்கு ஏதாவது செலுத்தாம நான் வர்றது எப்படி வர்றது? ஐயோ நான் பலமுறை பலி செலுத்தினோம்னாச்சே, இப்போ ஆண்டவரை ஏமாத்தின மாதிரி ஆயிடுமே, நான் உன்னையும் கொண்டு வரலையே, இவனைத்தானே பலின்னு நினைச்சு கூட்டு வந்தேன், முதல்ல தெரிஞ்சிருந்தா ஒரு ஆட்டுக்கடாவை கூட்டு வந்திருப்பனே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் தவிக்கிறான். ஏன்னா அவன் கையில் அங்க ஒண்ணுமே இல்லை, தவிக்கிறான். 13 வசனத்துல தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். ஆச்சரியம். அந்த மலையில ஒரு ஆட்டுக்கடா அங்க சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என் பர்வதத்துக்கு என்ன ஆராதிக்க வந்துட்டாலே உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் சிக்க வச்சிருவேன். ஆராதிக்கிறவனுக்கு அம்புட்டும் சிக்கும், ஆசீர்வாதம் சிக்கும். நீ ஆலயத்துக்கு கணக்கு போடாம வா, பர்வதத்துக்கு வேற எதுவும் பிளான் போடாம வா, கர்த்தருக்கென்று ஒன்றை சமர்ப்பிக்க வா, உனக்கான எல்லாத்தையும் நான் சிக்க வச்சிருப்பேன். நீ பர்வதத்திலிருந்து இறங்கி போகும்போது உனக்கான அந்த ஆசீர்வாதத்தை நீயே அவிழ்த்து எடுத்துக் கொள்ளுவாய். அதனாலதான் 14 சொல்றாரு, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அவர் நாமம் யெகோவா ஈரே. இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில என்ன இல்லைன்னு தவிக்கிறீங்க, எந்த நன்மை இல்லைன்னு தவிக்கிறீங்க, எந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு தவிக்கிறீங்க, பர்வதத்துக்கு வாங்க சார், தேவ பிரசன்னத்துக்கு வாங்க சார், நான் பிரசங்கிக்கிற இயேசுவினிடம் வாங்க சார். உங்களுக்கான எல்லாத்தையும் A to Z பார்த்து கொள்ளுகிற ஒரு தேவன். உங்க சிந்தனையிலே இல்லாதத அவர் பார்த்துக்கிறார். இவன் பிளானே பண்ணல. அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அந்த ஆடு எங்க இருந்து வந்திருக்கும்? நோ ஆன்சர். அது உங்க பிள்ளைகளுக்கான வாழ்க்கை துணையை கர்த்தர் பார்த்துக்கிறார். குழந்தை பாக்கியம் கர்த்தர் பார்த்துக்கிறார். அவர் பர்வதத்துக்கு வாங்க, உங்களுக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் பார்த்துக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கமான். பார்த்து கொள்ளுகிற பர்வதம், பஞ்சத்தை மாற்றும் பலத்த மழையை தரும் பர்வதம். கடைசியா சொன்னேன், முடிக்கிறேன். ஏசாயா 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரத்தில் சோதரம் 18வது அதிகாரத்தில் 41 வசனத்திலிருந்து படிக்கிறோம். தேசத்தில் மகா பெரிய பஞ்சம். எலியா தோத்திரம் தன்னுடைய ஊழியக்காரனை அழைச்சிக்கிட்டு கர்மேல் பர்வதத்தின் சிகரத்துக்கு போறான். 3 வருஷம் பெரிய பஞ்சம், பயங்கர பஞ்சம். ஆனா இப்ப பர்வதத்துக்கு போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எனக்கு டைம் காட்டுறார். அல்லே சொல்லுங்க. அப்போ பர்வதத்துக்கு போறான். ஆமா, 3 வருஷம் பஞ்சம். ஆகாப்புங்கிறவன் ராஜா, எலியாங்கிறவன் தீர்க்கதரிசி. 2 பேருமே தேசத்தின் மேல உத்தரவாதம் உள்ளவங்க. இவன் ராஜா, அவன் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிக்கு பர்வதத்துக்கு போகணும்னு ஆசை. ஆகாப்புக்கு சோத்த திங்கணும்னு ஆசை. அதனாலதான் ஆகாப்பை பார்த்து சொல்லுவான், நீர் போஜனபானம் பண்ண போம், நீ சாப்பாட்டுறாமே, உமக்கு சாப்பாடு தான், நீ சாப்பிட போறோம். நான் எங்க போறேன்? பர்வதத்துக்கு போறேன். அல்லையிலே சொல்லுங்க. நான் பர்வதத்துக்கு போறேன். ஏன்னா தேசத்துல மழை இல்லை, தேசத்துல பஞ்சம்.
ஜனங்கள் செத்து விழுந்துட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் அழைக்கப்பட்டவன். ஐ நீட் டு கோ டு தி மவுண்டன். நான் பர்வதத்துக்கு போக வேண்டியவன். நீர் பாரம் இல்லாம உமக்கு சோறு கிடைச்சா போதும், உமக்கு நன்மை கிடைச்சா போதும், உமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா போதும் அப்படின்னு சோத்திலே நீர் கவனமா இருக்கிறீர். தேசத்தை குறிச்ச பாரம் இல்ல, ஜனத்தை குறிச்ச பாரம் இல்ல, தேவ பிள்ளைகளை குறிச்ச பாரம் இல்ல, இஸ்ரவேலை குறிச்ச பாரம் இல்ல. நான் அழைக்கப்பட்டவன், பர்வதத்துக்குரியவன், பாரம் உள்ளவன், பர்வதத்துக்கு தான் போவேன். என் சுயத்தை பெருசா நினைக்க மாட்டேன், என் சுய தேவைகளை பெருசா நினைக்க மாட்டேன், சோத்தை பெருசா நினைக்க மாட்டேன், ஏன் பசி போகணும்னு நினைக்க மாட்டேன். தேவனுடைய திட்டம், தேவ ஜனம், தேசம், தேசத்தின் பசி பஞ்சம் மாறணும், தேசத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு மாற்றம் வரணும். அதுக்கு தான் தேவன் என்னை அழைச்சிருக்கிறார். ஆகையால் நான் பர்வதத்துக்கு ஏறுவேன். உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்பியது. இப்ப ஊழியக்காரன் சொல்றான், ஓகே உள்ளங்கை எத்தனை மேகம் எழும்பிட்டுல, எஸ், இனி கொஞ்ச நேரத்துக்குள்ள பாரு பெரிய சோத்திரம் மேகம் எழும்பும், கரு மேகம் எழும்பும், காற்று அடிக்கும், பலத்த மழை வரும். அப்படியே நடந்தது. அதற்குள்ளாக வானம் கருத்து தோத்திரம் பலத்த மேகம், கரு மேகம் உண்டாகி ஒரு பெருமழை உண்டாயிற்று. தேசமே தண்ணீரால் பஞ்சம் நீங்கியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பர்வதம் வாருங்கள். இன்னைக்கு இந்திய தேசத்தில் இருக்கிற ரட்சிப்பில்லாத பஞ்சம், இயேசு இல்லாத பஞ்சம், வசனம் இல்லாத பஞ்சம், சமாதானம் இல்லாத பஞ்சம் தேசத்தில் மாறணும். ஒரு பெருமழை வரணும். எழுப்புதல் பெருமழை, அபிஷேக பெருமழை, ரட்சிப்பின் பெருமழை, இயேசுவை அறிகிற பெருமழை, பரிசுத்த ஆவியானவரின் பெருமழை, பின்மாறி பெருமழை தேசத்தின் நடுவில் வரணும்னா சபையே நீ பர்வதத்துக்கு வா. உங்களுக்கு தேவன் கொடுத்த எலிசாவோடு இணைந்து, ஊழியக்காரரோடு இணைந்து கரம் கோர்த்து நீங்களும் பர்வதத்தில் ஏறுகிறவர்களாக உபவாசிக்க, மன்றாட, ஜெபிக்க, தேசத்திற்காக திறப்பிலே நிற்க நீங்களும் பர்வதம் ஏறுகிறவர்களாய் இந்த இரவு நேரம் உங்களை அர்ப்பணித்தால் தேசத்தில் இருக்கிற பஞ்சம் மாறி ஒரு பெருமழையினால் தேசம் நிரம்பும். எழுப்புதல் மழை தேசத்தை நனைக்கும். பர்வதம் வாருங்கள், எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு இந்த இரவு நேரம் பேசி இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. பர்வதம் வாருங்கள், பர்வதம் வாருங்கள். பரலோகத்தின் அழைப்பை தரும் பர்வதம், பரிசுத்தமாக்கும் பர்வதம், பலவீனரையும் பலப்படுத்தும் பர்வதம், பார்த்து கொள்ளும் பர்வதம், பஞ்சத்தை மாற்றும் பெருமழையை தருகிற பர்வதம். எத்தனை முறை இந்த பர்வதத்தை நிராகரிக்கிறோம், தேவ பிரசன்னத்தை நிராகரிக்கிறோம், தனி ஜபங்களை நிராகரிக்கிறோம், குடும்ப ஜபங்களை நிராகரிக்கிறோம், சபை கூடி வருதலை நிராகரிக்கிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய பர்வதத்தை அலட்சியம் செய்த நாட்களை மன்னிங்க, உங்க சமூகத்தை நான் ஆண்டவரே அலட்சிய பண்ணின நாட்களை மன்னிங்க. உங்களை நெருங்கி வர்ற ஆண்டவரே, உங்க கிட்ட ஓடி வர்ற ஆண்டவரே, உங்க சமூகத்தண்டை ஓடி வருகிற ஆண்டவரே, ஆண்டவரே உங்க பர்வதத்தை நெருங்கி வர்ற ஆண்டவரே, உங்க ஆலயம், உங்க சபை, உங்க பிரசன்னத்தை இனிய வாழ்க்கையில புறக்கணிக்க மாட்டேன் ஆண்டவரே. நீர்தான் என் வாழ்வின் பிரதானம், உங்க சமூகம் தான் பிரதானம், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஒலிபெருக்கின் மூலம் சத்தம் கேட்கிற சகோதரா, தாயே, தகப்பனே, பர்வதம் நோக்கி ஓடிவா. இயேசு உங்களை அழைக்கிறார். என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சமூகத்துக்கு ஓடி வாருங்கள், என் ஆலயத்தை நோக்கி ஓடி வாருங்கள், என் சிலுவையின் நிழலில் ஓடி வாருங்கள், பர்வதம் நோக்கி ஓடி வாருங்கள். உங்கள் பலவீனங்களை நான் மாற்றுவேன், உங்களை பலத்தினாலே நிரப்புவேன், உங்கள் வாழ்வின் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சத்தை நான் மாற்றுவேன், ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை உன் குடும்பத்திற்குள்ள ஊற்றுவேன். நன்றி ஆண்டவரே, உனக்கு ஒரு பெரிய எதிர்கால திட்டத்தை வச்சிருக்கிறேன். வா, பர்வதத்துக்கு வா. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் மேல நம்முடைய ஆணி வாய்ந்த கரம் வைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்கள் மறைவதாக,
அற்புதங்கள் நடப்பதாக, வியாதிகள் சுகமடைவதாக. அவங்க வாழ்க்கையின் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க. அதிசயத்தின் கதவுகளை திறங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. விடுதலையாக்கும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.